சத்குரு மகாராஜ் கி. இந்த முறை டெய்லி 3 நாள் சத்சங்கம் குருநாதர் ஆக்ஞாபிச்சிருக்கார். முதல் நாள் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு முறை உருப்படும் வழி என்னன்னு சொல்லி கொடுத்தார். அவர் உருப்படுற வழின்னு நம்ம தமிழில் சொல்கிறது ரொம்ப ஆழ்ந்த வேதாந்தமான ஒரு விஷயம். உருப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சில விதமான ஒரு வாழ்க்கை முறை வச்சுட்டோம்னா பகவானுடைய உரு நம்ம ஹிருதயத்தில் படாது அப்படிங்கிறதுனால தான் உருப்படாதுன்றோம். அந்த வார்த்தை ரொம்ப கொச்சையாக போயிடுத்துப்போம். உருப்படாதுன்னா என்ன அர்த்தம்னா, தெய்வத்துடைய உரு நம்ம இதயத்தில் படாது அப்படின்னா நம்ம ஏதாவது தகாததெல்லாம் செஞ்சோம்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால உருப்படாது. அதோடைய எதிர்மலை சொல் தான் உருப்படும்னு சொல்கிறது. அப்போ உருப்படும்னா நம்ம என்ன பண்ணால் உருப்படும் நம்ம மேலே. ஏன்னா தெய்வத்தோடைய உரு நம்ம இதயத்தில் பட்டாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், நிறைவாக இருக்க முடியும். அந்த நிறைவுங்கிறது இறைவனுடைய உரு நம்ம இதயத்தில் பட்டாதான் இல்லையா? அதனால அந்த இறைவனுடைய உரு நம்ம ஹிருதயத்தில் படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் உருப்படும் வழி அப்படின்றாங்க. அதனால இன்று நம்ம குருநாதர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு உருப்படும் வித்யை அதை பார்த்துட்டு, நாளைக்கு குருநாதருடைய பெருமையை பார்த்துட்டு, நாளன்னைக்கு நம்ம நாம சங்கீர்த்தனம் மற்றும் நம்ம பிரார்த்தனையுடைய ஒரு மகிமையை பார்ப்போம். 3 நாள் சத் சங்கம் மாயவரத்தில் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் குருநாதர். பஜே சத் கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய கிருபையினாலேயும் நம் அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய பரம அனுகிரகத்தினாலேயும் 3 நாட்கள் இந்த அற்புதமான மாயவரத்தில் ஒரு சத் சங்கம். தினமும் சத் சங்கத்தை மகாமந்திர தியானத்தோடு ஆரம்பிப்போம், மகாமந்திர தியானத்தோடு முடிப்போம். இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குருநாதர் அழகான ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். உருப்படும்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு அழகான விளக்கம். நம் வாழ்க்கையில் நம் பூரணத்தை, அதாவது நிறைவு எப்போ பெறுகிறோம் அப்படின்னா, இறைவனுடைய உருவம், இறைவனுடைய சிந்தனை அது நம்ம இதயத்தில் இருந்தால் தான் நம்ம நிறைவை பெறுறோம். ஏதோ இது ஆன்மீகம்னு மட்டும் இல்லை, சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் நம்ம நிறைவாக வாழணுன்னாலே இறைவனை மறந்தோன்னா நிறைவு கிடையாது. இறைவனை சதா நினைக்கக்கூடியது அப்படிங்கிறது பரம பக்தர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் மட்டும் இல்லை, சன்னியாசிகள் மட்டும் இல்லை, நம் போன்ற சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கும் அது ரொம்ப அவசியமாக இருக்குது. நமக்கு இன்னுமே அவசியமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் பிக்கல் பிடுங்கள் நமக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சன்னியாசியாக இருக்கிறவர் அத்தனையும் துறந்து இறைவனை அடையறதுக்கு அவருக்கு எந்த பந்தமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவருக்கு ஒரே கவலை, அவர் மோட்சம் அடையணுன்ற ஒரு கவலை தான் அவருக்கு. ஆனால் நமக்கு பல கவலைகள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் நமக்கு நிச்சயமாக இறைவனுடைய சிந்தனை இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப பாரமாக இருக்கும். அதனால அந்த பகவானுடைய உருப்பட்டாதான் நம்ம பாரம் இல்லாமல் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியுங்கிறதுனால இந்த உருப்படுற வித்யை அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம். நம்ம சாத்திரங்கள்லாம் எதுக்கு வச்சிருக்கான்னா, நம்மளை கட்டி போட கிடையாது. கார்த்தால எழுந்துக்கோ, இந்த மாதிரி கோவிலுக்கு போ அப்படின்னு நம்மளெல்லாம் வற்புறுத்துறதுக்காக கிடையாது. எதை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம்னு காட்டுறதுக்கான வழிமுறையைத்தான் சாஸ்திரங்கள் காட்டுறது. ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு உணவை ஊட்டினா கூட அது சாப்பிட மாட்டேன்னு இப்படி தள்ளும் வாய், அதோட நல்லதுக்காக தான் ஊட்டுறா அம்மா. அப்போ அந்த அம்மா நீ வேண்டான்னு சொல்கிற போனால் போகிறது போன்னு விடமாட்டா இல்லையா? அந்த குழந்தை சாப்பிட்டா தானே அது நல்ல சக்தியாக இருக்க முடியும், நல்ல ஒரு சுகாதாரத்தோடு இருக்க முடியும், நல்ல ஒரு ஹெல்த்தோடு இருக்க முடியுங்கிறதுனால அந்த குழந்தை வேண்டான்னு சொன்னாலும் கெஞ்சியோ கொஞ்சியோ மிரட்டியோ சாதத்தை ஊட்டுற மாதிரி மகான்களும் நம் குருமார்களும் என்ன செய்கிறார்கள்னா, கெஞ்சியோ கொஞ்சியோ மிரட்டியோ எப்படியோ நம்ம உருப்படணுங்கிறதுக்காக அவர்கள் ஆன்மீக விஷயங்களை நமக்கு ஊட்டுகிறார்கள். அப்படி நம்மளுடைய சாஸ்திரங்கள் எதற்காக வந்திருக்குன்னா, நம்ம உருப்படணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கு சாஸ்திரம். ரிஷிகளுக்கு அடைய வேண்டியது எதுவும் கிடையாது. இந்த விஸ்வாமித்திரன் எடுத்து பார்த்தா அவர் தனியாக ஒரு ஸ்வர்க்கத்தையே உண்டு பண்ணிட்டார். அவ்வளோ பெரிய சக்தி அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இறைவனையே நேருக்கு நேர் பார்த்துட்டார். இனிமேல் அவருக்கு என்ன வேண்டி இருக்கு? வசிஷ்டருக்கு என்ன வேண்டி இருக்கு?
அப்படி இருக்கக்கூடிய ரிஷிகள் நம் மேல் இருக்கக்கூடிய கருணையினால இதெல்லாம் நீ பண்ணேன்னா சௌக்கியமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு நமக்கு வழிமுறைகள்லாம் காட்டின்னு வரார்கள். அந்த வழிமுறைகள்லாம் காட்டுறது தான் உருப்படுறதுக்கான வழி. அது அழகா பிறகு வரக்கூடிய ஆழ்வார்களாக இருக்கட்டும் நாயன்மார்களாக இருக்கட்டும் உருப்படும் வழியை அழகாக காட்டுகிறார்கள். இப்படிலாம் இருந்தால் நல்லா சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு. தமிழ்நாடு தான் நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், சிவபக்தியாக இருக்கட்டும் விஷ்ணு பக்தியாக இருக்கட்டும் இரண்டிற்கும் ஒரு வித்தாக ஒரு பிறப்பிடமாக திகழ்வது நம்ம தமிழ்நாடு தான். அதனால்தான் தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்றோம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்புறம் தான் முதல்ல தமிழ்நாட்டில் தான் சிவபக்தியாக இருக்கட்டும் விஷ்ணு பக்தியாக இருக்கட்டும் தோன்றியது தமிழ்நாடு தான். பாகவதம் தமிழில் எழுதப்பட்டது கிடையாது, சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அந்த பாகவதத்தில் வருது, பக்தி தேவியே சொல்கிறா நான் பிறந்த இடம் தமிழ்நாடு அப்படின்றார். உற்பன்னே திரவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா அப்படின்னு கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிர குர்ஜரே ஜீர்ணதாம் கதா அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உற்பத்தி ஸ்தானம், நான் உண்டானது, என் பிறப்பிடம், என் பிறந்த வீடு தமிழ்நாடு, திராவிட தேசம் அப்படின்றா. அதனால முதல்ல பக்தி செய்யறது எப்படின்னு காமிச்சு கொடுத்தது நம்ம ஆழ்வார்கள் தான். இந்த ஆழ்வார்கள் தான் முதல்ல தன்னுடைய தாய்மொழியில பாடலாம்னு எடுத்து காட்டினது. அதுக்கப்புறம் தான் பிறகு வந்தவர்கள்லாம் தாய்மொழியில் எழுத ஆரம்பிச்சார்கள். இல்லைன்னா முன்னாடிலாம் எல்லாம் தேவ பாஷைன்னு சொல்லக்கூடிய வடமொழியில தான் எல்லா ஸ்லோகங்களாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் பக்தி கிரந்தங்களாக இருக்கட்டும் பக்தி நூல்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம்லாம் இருந்தது. ஆழ்வார்கள் தான் முதல்ல ஒரு புரட்சி பண்ணார்கள். உண்மையில பக்தி பண்ணணும்னா நம்மளுடைய தாய்மொழியில பேசினா தானே ஒரு சகஜமா இருக்கும். நமக்கு ஒரு தாய்மொழி இல்லாத ரெண்டாவது மொழியில பேசினோம்னா சகஜமா பேச முடியுமா? நானே ஆங்கிலத்தில் நிறைய இடத்தெல்லாம் பேசுவேன். நடுவில் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு பக்தி விஷயம் வரும்போது ஆங்கிலம் சரிப்படாது, நம்ம தமிழில் பேசினா தான் அழகாக இருக்கும். அப்போது நடுவில் தமிழ் தெரியாதவர்கள் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் இந்த விஷயம்லாம் நான் தமிழில் சொன்னால் தான் எனக்கு நிறைவாக இருக்கும். ஏன்னா தாய்மொழியில் பேசினா தான் அந்த ஒரு தொடர்பு பூர்ணமாக இருக்கும். முதல்ல ஆழ்வார்கள் தான் இந்த தாய்மொழியில் தமிழில் இறைவனை துதி பாடக்கூடிய அந்த ஒரு வழிமொழியை காமிச்சார்கள் முதல் ஆழ்வார்கள். ரொம்ப பழசவர், அவர் காலகட்டம்லாம் அவங்கவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சம்பிரதாயப்படி சில ஆழ்வார்கள்லாம் இந்த யுகத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் முதல்ல விஷ்ணு பக்தியை காட்டினார்கள். அதே மாதிரி சிவபக்தியை நாயன்மார்கள் காட்டினார்கள். ரெண்டு பேரும் பலவிதமாக பாடல்களை பாடியுள்ளார்கள். சில ஆழ்வார்களோ நாயன்மார்களோ நேர நம்ம விஷ்ணுவை பார்த்தோ இல்லைன்னா சிவனை பார்த்தோ சில பாடல்கள் பாடியிருக்கார்கள். ஆழ்வார்கள் எடுத்து பார்த்தா திருமாலைன்னு ஒரு பாசுரங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 40க்கு மேலே இருக்கக்கூடிய பாசுரம், 45 பாசுரங்கள் இருக்கு. இது ஆழ்வார் யாரையும் பாடல, நேர ரங்கநாதரை பார்த்து உனக்காச்சு எனக்காச்சுன்னு பாடின வாட்டு எல்லாம். ரங்கநாதரை பார்த்து அரங்கமா நகருளானே ரொம்ப தெரியும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாசுரம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. யாரை பார்த்து பாடுறார்? நேர ரங்கநாத சுவாமியை பார்த்து பாடுறார். பெரிய பெருமாள்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்காரே இந்த சோழ நாட்டில், அவரை பார்த்து பாடுறார். அரங்கமா நகருளானே, அரங்கம் என்ற நகரில் உள்ளானே. எனக்கு எப்படி இருக்குன்னா உன்னை பார்க்கறது உன்னுடைய பேர்களை சொல்றது தான் ரொம்ப தித்திக்கிறது எனக்கு. இந்த சுவையை காட்டிலும் நான் பரலோகம்னா என்ன, இதோ இந்த இந்திரலோகம்னா இந்த இந்திரன் தேவேந்திரனை சொல்லல அவர், எனக்கு வைகுண்டம் கிடைச்சாலும் வேண்டான்றார். எனக்கு ஸ்ரீரங்கத்தில் உன்னை பார்த்து பார்த்து உன் பெயரை சொல்ல சொல்ல என் வாய் இனிக்கிறதே, இதை காட்டிலும் என்ன வைகுண்டம் பெரிய சுகமானு கேட்கிறார். யாரை பார்த்து? ரங்கநாதரை பார்த்து. அரங்கமா நகருளானே அப்படின்னு சில பாடல்கள்லாம் நேர பெருமாளை பார்த்து பாடுறார்கள் ஆழ்வார்கள். அதே மாதிரி நாயன்மார்களும் சிவபெருமனை பற்றி நேர பாடக்கூடிய பாடல்கள் இருக்கு. சில பாடல்கள்லாம் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பாடக்கூடிய பாடல்களாக இருக்கு. இப்படிலாம் இருக்கீர்களே, ஏன் இப்படி இருக்கீர்கள்? இறைவன் இருக்கானே, பரம கருணாமூர்த்தியாச்சே, அவன் முன்னாடி வந்து நின்னும் உங்க இதயம் கரையலையா அப்படின்னு உலகத்தை பார்த்து சில பாடல்கள் நம்ம நெஞ்சை பார்த்தே பாடியிருக்கார்கள். தன்னுடைய நெஞ்சை பார்த்தே, தன்னுடைய இதயத்தை பார்த்தே, வெள்ளை யாரையும் பார்க்கல, பகவானையும் பார்க்கல, பகவானை வச்சுண்டு இதயத்தை நோக்கி தனக்குத்தானே பாடக்கூடிய பாடல்கள்னு சில இருக்கு. அந்த மாதிரி பாடல் ரொம்ப அழகா இருக்கு.
அந்த மாதிரி பாடல்களில் உருப்படுற வழியை ரொம்ப அழகாக நாயன்மார்களும் ஆழ்வார்களும் காட்டியிருக்கார்கள். அதே மாதிரி இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவக்ஷேத்திரத்தை பார்த்து நம்ம திருநாவுக்கரச பெருமான் பாடுறார். ரொம்ப அழகான பாட்டு, நம்ம காஞ்சி மகா பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா அவருடைய குருவுடைய பேர் ஸ்பஷ்டமாக இங்கே வருதுனால அந்த நெஞ்சத்தை பார்த்து அவர் கேட்குறார், நிலை பெருமாறு என் நிதியேல் நெஞ்சே நீவா. வாழ்க்கையில் பயமே எதனால அப்படின்னா, எதுவும் நிலையா இருக்காததுனால தானே பயம். எதுவுமே நிலையா இல்லையே. நமக்கு ஏதாவது ஒன்று வந்தால் ஒரு நாள் அது கிளம்ப போகிறதுன்னு நமக்கே தெரியும். அதுதான் பயமே நமக்கு. உடல் உடற்பட பொதுவாக ஏதாவது நம்ம தின்பண்டம் வாங்கினோன்னா, இது இன்னைக்கு படைக்கப்பட்டது, இன்னைக்குள்ளே சாப்பிட்டுடு, எக்ஸ்பைரின்னு போடுறோம். அதுக்கு மேலாம் இது பிரயோஜனம் இல்லைன்னு. இது என்னைக்கு மேனுஃபேக்சர் ஆச்சு, எக்ஸ்பைரி டேட். அந்த மாதிரி நம்ம உடல் முதற்கொண்டு, நம்ம வீடு முதற்கொண்டு, நம்மளுடைய உறவினர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? அதனால தான் நமக்கு பயம். ஏன்னா நிலையாமையினால தான் பயம். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமோ? பெரிய விஷயம் நம்ம கிடைச்சா கூட நிம்மதியாக இருக்க முடியல. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதோணும். அதனால அவர் சொல்றார், அந்த பயம்லாம் போகணும்னா, நிலைத்த ஒரு பொருள் உனக்கு கிடைக்கணும்னா, நெஞ்சே நீ வா, நிலை பெறுமாறு என் நிதியேல். நீ நிலையான ஒரு விஷயம் உன்னை நீ பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, நெஞ்சே நீ வா. என்ன பண்ணணும்? நித்தலும் எம்பெருமானுடைய கோயில் புக்கு. தினமும் ஒரு கோவிலுக்கு போ. எப்போ? புலர்வதன் முன் அலகிட்டு மெழுகும் இட்டு. அந்த கோவிலில் உழவார திருப்பணி பண்ணு. அந்த கோவிலை நல்லா கிளீன் பண்ணு. இது ஏதோ நமக்கு தரைக்குறைவான தொண்டுன்னு நினைக்காத. பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீழே பணிஞ்சு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவன் கிருபை ஜாஸ்தியாக வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் ரொம்ப பெரியவன் நினைக்கிறேனோ, பகவான் அவ்வளோக்கு எவ்வளோ அவன் கண்ணில் படாமல் போயிடுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரொம்ப எளிமையாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இறைவனுடைய அருள் நம்ம மேலே வருங்கிறதுனால, மற்றவர்கள்லாம் எல்லாரும் செய்ய கூச்சப்படக்கூடிய கைங்கரியெல்லாம் நம்ம பண்ணிடணுமா? எல்லாரும் பூமாலை வாங்கிட்டு போகிறது சந்தோஷமாக வாங்கிட்டு போவார்கள். கோவிலில் 4 பேர் பார்க்கும் பொழுது தொடப்பத்தை எடுத்து பெருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கூச்சம் வரும். ஏன்னா என்ன நினைப்பாங்களோ நம்மளை பற்றின்னு. ஆனால் பகவான் அதை தான் பார்க்குறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த ஒரு குழந்தை எனக்கு ரொம்ப உகந்த தொண்டை பண்ணுறானேன்னு கிருப்பை அங்கே ஜாஸ்தியாக வரும். ஒன்று உலகத்தை திருப்திப்படுத்தலாம், இல்லைனா பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒன்று சொல்கிறேன், உலகத்தை திருப்தியப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன தான் பண்ணுங்களேன், உலகத்தில் நன்றிங்கிறது கிடையவே கிடையாது. இது சத்தியம். அது நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு குறை தான் உலகத்துக்கு தெரியும். அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்போ தான் நம்ம பகவான் பக்கம் திரும்புவோம். அதனால இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், உலகத்தை திருப்திப்படுத்த முடியாதுன்னு தெரியும். பகவானோ சின்னது பண்ணாலும் ரொம்ப திருப்தி ஆகிடுவான். அவன் சிவபெருமானுக்கே ஒரு பேர் உண்டு, ஆசுதோஷின்னு பேர் அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சீக்கிரத்தில் திருப்தி ஆகிடுவான், ரொம்ப சீக்கிரத்தில் சந்தோஷப்படுத்துவான். ஏன்னா ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு நம்ம சிவபெருமானுடைய அந்த ஒரு லிங்க சரீரத்து மேலே ஒரு வில்வம் போட்டால் கூட சந்தோஷப்பட்டுடுவான். அதுவும் வில்வம் நம்ம வாங்கலை, ஏதோ ஒரு மரம் இருந்தது, 2 வில்வம் பறித்து போட்டாலே சந்தோஷப்படுறான் பகவான். அவனுக்கு ஆசுதோஷின்னு பேர். ஆசுனா சீக்கிரம்னு அர்த்தம், தோஷினா சந்தோஷப்படுறவன்னு அர்த்தம். சிவபெருமான் ரொம்ப சீக்கிரத்தில் சந்தோஷப்பட்டுருவான். அதனால தான் நிறைய அசுரர்கள்லாம் கூட சிவபெருமான் கிட்டேருந்து வரத்தை வாங்கிட்டான். ஏன்னா ரொம்ப சீக்கிரத்தில் சந்தோஷப்படுறார். இங்கே உலகத்தை திருப்தியப்படுத்த முடியாது, நம்ம சிவபெருமானை திருப்திப்படுத்துறது ரொம்ப சுலபம். அதனால உருப்படுற வழியை அழகாக காட்டுறார் திருநாவுக்கரச பெருமான். என்ன சொல்றாருன்னா, நித்தலும் எம்பெருமானுடைய கோவில் புக்கு. சுலபமான தமிழ் தானே. தினைக்கும் என்ன பண்ணு, கோவிலுக்கு போ. தினைக்கும் நாமதுவாருக்கு வா. ஏன்னா நம்ம உள்ள வரதையே பகவான் பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய பகவானுக்கும் ஒரு மனசு இருக்குது. இல்லைன்னா பிரார்த்தனைலாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பகவானுக்கு மனசு இருக்குது, அந்தந்த அர்ச்சாவதாரத்துக்கு மனசு இருக்குது. அதெல்லாம் கவனிக்கிறது, அதெல்லாம் சத்தியம். ஆனால் நான் உங்களோடையோ நீங்கள் என்னோட பேசுகிற மாதிரி அது பேசாது, அது செயல்களில் தான் பேசும். நான் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நாமத்வாரம் நான் கைங்கரியம் பண்ணுறதுலேயும் சௌக்கியமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறேல, இது பகவானோ குருவோ பேசுறது. அவர் செயலில் காட்டுவாளே தவிர பேச்சில் காட்ட மாட்டார். நம்ம பேச்சில் காட்டுவோம், செயலில் காட்டு நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண முடியும்? யாரை பார்த்துக்க முடியும்? வாக்குனால சொல்கிறோமே தவிர செயல்னால நம்மளால் கண்டுக்க முடியாது. ஒரு குருநாதரோ இல்லைன்னா பகவானோ வாக்குனாலெல்லாம் சொல்ல மாட்டார், செயல்னால காட்டுவார். அதனால இங்கே ரொம்ப அழகாக நம்ம அரவிந்தர் பாண்டிச்சேரியில் ஒரு 4 வருஷம் அடியேன் இருந்தேன் இல்லையா, ஒரு அரவிந்தருடைய பக்தர் அதுக்கு போயிருந்தேன். அங்கே ரொம்ப அழகான ஒரு கூற்று, அரவிந்தரோ மதரோட கூற்றோ ஞாபகம் இல்லை, அதில் எழுதும் பொழுது நோ வேர்ட்ஸ் ஆக்ட்ஸ், வார்த்தைகள் இல்லை செயல்கள் மட்டுமே அப்படின்னு இருந்தது. இது பகவானுக்கு எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை அரவிந்தர் எழுதியிருக்காரு பாருங்க. வார்த்தையால் சொல்ல மாட்டார், நான் பார்த்துக்கிறேன், நான் தாண்டா உன்னை பார்த்துன்னே சொல்லவே மாட்டார். ஆனால் பார்த்துக்கிறது அவர் தான்.
நம்ம சும்மா சொல்லுவோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இங்க நித்தலும் கோவில் புக்கு, தினைக்கும் போங்க. தினைக்கு எப்படி நம்ம பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், இதை நம்ம நித்தியமா ஒன்று பண்றோமோ அந்த மாதிரி கோவிலுக்கும் போனா உருப்படலான்றார். வேற யாருக்காகவும் கிடையாது, உலகத்துக்காக இல்லை, 4 பேர் பார்க்கறதுக்காக கிடையாது, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேஷன்ஸ்ல போடுறதுக்காக கிடையாது. கோவிலில் போய் செல்ஃபிலாம் எடுக்கிறோம் பார்த்தேல, அது ரொம்ப அநியாயம் இல்லையா? பகவான் என்ன நினைப்பான், எனக்காக வந்தேன்னு நினைச்சேன், நீ ஒரு செல்ஃபியை போட்டு உலகத்துக்காக தான் வந்தியா, சரி போ, உனக்கு தேவையான புகழை வாங்கிட்டு போ அப்படின்னு தள்ளி விட்டுருவான். அதனால எதற்காக போறோம்னு தெளிவா இருக்கணும் இல்லையா அங்க. அதனால இவர் சொல்றார், நித்தலும் எம்பெருமானுடைய கோவில் புக்கு, தினக்கும் போங்க ஒரு கோவிலுக்கு. அது யார் கோவிலுக்கு போகணும்னு என்ன ஒரு வார்த்தை, ஒரு நாயன்மாரால தான் அப்படி பார்க்க முடியும். எம்பெருமானுடைய கோவில், ஏதோ கைலாசபதி கோவில் கிடையாது, ஏதோ மயூரநாதர் கோவில் கிடையாது, எம்பெருமானுடைய கோவில், என் சுவாமி கோவில். அந்த பந்தம் வந்ததுன்னா பகவான் நம்ம கிட்ட ஏன் பக்தன் அப்படின்னு நினைப்பான். ஏதோ ஒரு இடத்துக்கு நான் ஏனோ தானோன்னு போனா பகவானும் ஏனோ தானோன்னு புண்ணியத்தை கொடுப்பான். இந்த புண்ணியத்துக்கு மேலெல்லாம் அவன் காப்பாற்ற மாட்டான். ஆனா எம்பெருமானுடைய கோவில், இது என்னுடைய ஒரு பெருமானுடைய கோவில்னு அந்த ஒரு பந்தத்தோட, அந்த ஒரு சொந்தத்தோட, அந்த ஒரு தொடர்போட ஒரு கோவிலுக்கு போனோம்னா பகவான் பண்ணக்கூடிய அனுகிரகமே தனியா இருக்கும். எம்பெருமான். அதனால தான் நம்மளுடைய இதே வார்த்தை தான் வைஷ்ணவம் சைவம் பக்தி விஷயத்துல ஒன்னா தான் இருக்கும். எங்க பக்தி செலுத்துறோங்கிறதுல தான் வித்தியாசமே தவிர பக்தி ஒன்று தானே. அதனால தான் நம்மளுடைய ஸ்ரீரங்க பெருமாளுக்கே எம்பெருமான்னு பேரு. அந்த ஸ்ரீரங்க பெருமாளை எல்லாரும் போய் சேரணும்னு ஆசைப்பட்ட ஆச்சாரியனுக்கு எம்பெருமானார்னு பேரு. எம்பெருமானார்னா யாருன்னா சாக்ஷாத் பகவத் ராமானுஜாச்சாரியர். அவருக்கே எம்பெருமானார்னு பேருனா அத்தனை பேருக்கும் நாராயணன் நாம போய் சேரணும்னு ஆசைப்பட்டார். அதனாலே எம்பெருமானார் அப்படின்னார். அதனால எம்பெருமான். இப்போ நம்ம நாமத்வாருக்கு வரோம் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா இது எதோட நாமத்வார்னா காடோட நாமத்வாரில், இது ஏன் நாமத்வார்னு நினைக்கணும். அப்படி நினைச்சேன்னா இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இது ஏதோ சாதாரணமாக இல்லை. எப்போ குருநாதர் இடத்துக்கு வந்துட்டு போனாரோ, இப்போ இதெல்லாம் திவ்ய தேசம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு பெரிய நாயன்மாரோ ஆழ்வாரோ ஒரு முறை வந்திருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் பாட்டை பாடிட்டு போயிருக்கலாம். அது அந்த ஸ்தலத்துக்கு அப்படிப்பட்ட பெருமையை கொடுக்கறதோன்னா காலகாலத்துக்கும் அந்த மாதிரி ஸ்தலம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சத் சங்கத்தில். ஏன்னா எப்போ ஒரு குருநாதர் ஒரு முறை ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் நாமா சொல்லிட்டு போனார்னாலே என்ன பண்ணுறாருனா, தான் ரொம்ப தியாகம் பண்ணி அப்படி திரட்டின தபஸோட ஒரு சின்ன தீபத்தை இங்கே ஏற்றிட்டு போயிருக்காரு. அந்த சின்ன தீபம் நமக்கு போகிறோம். அந்த சின்ன தீபத்தை வச்சு நம்ம எல்லார் வாழ்க்கையும், வாழ்க்கை இந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம. இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு எறும்பு இருக்குன்னா அந்த எறும்புக்கு ஒரு பெரிய சக்கரை மலை தேவையில்லை, ஒரு சின்ன சக்கரை துகள் இருந்தால் போகிறோம் அந்த எலும்புக்கு அதே ஜாஸ்தின்ற மாதிரி மகான்கள் ஒரு கிருபாலயம் நினச்சி பார்த்தா அப்படி ஒரு கிருபாலயம் அவர்களுடைய தபஸால நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. அதில் ஒரு சின்ன துகள் இங்கே போட்டு போனாலே நம்ம எல்லாருக்குமே போருமானது. அதனால இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன, எம்பெருமானுடைய கோவில் புக்கு, இது என்னுடைய பெருமானுடைய கோவில் அப்படின்னு போனோம்னா பகவானும் என் பக்தன் வந்தான் இல்லையா, என்னவர் வந்தார்னு சொல்கிறாரோனோ. நம்ம கைலாசத்துக்கு சுந்தரர் போகும்பொழுது யார் வருதுன்னு கேட்டால் என்னவர்ன்றார். ஏன்னா சுந்தரர் பெருமானை எம்பெருமான்றார். அப்படி தான் இருக்கணும் பந்தம். அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை மாறி போயிடும். அதனால அவர் சொல்றார், புலர்வதன் முன் அலகிட்டு மெழுகும் இட்டு, கார்த்தால போ, நல்லா தண்ணி தெளி, சாணம் தெளி, அழகா அது ஒரு மெழுகு அலம்பி மெழுகிட்டும் அழகா அங்கே ஒரு கோலம் போடு, பூ மாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடி, நல்ல பூ மாலை நம்ம கையால் பூ பறித்து ஒரு மாலை பண்ணி ஒரு பூவை தொடுக்கும் பொழுது இது நம் எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு. ஒரு அம்மா தான் குழந்தைக்கு சாதம் பிசைஞ்சு ஊட்டும் பொழுது பிசையும் பொழுதே என் குழந்தைக்கு என் குழந்தைக்கு குழந்தைக்குன்னு ஆசாசையாக அன்போட பிசைகிற மாதிரி ஒரு பெருமானுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம் எப்படி அப்படின்னா, இதனால தான் நந்தவன கைங்கரியம் ரொம்ப வசதி. பெரியவர்கள் எல்லாரும் அந்த ஒரு கைங்கரியத்தை பண்ணார்கள். ஏன்னா ஒரு விதை வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து இங்கே பூ வந்ததுன்னா அது கிருஷ்ணனுக்கு, இந்த பூ வந்தால் அந்த கிருஷ்ணனுக்குன்னு விதைக்கி செடியாக்கி தண்ணி விட்டு அதுக்கு ஏதான உரங்கிரம் போட்டு இந்த பூ வருமா வருமா, இதுதான் உண்மையான பக்தி. அந்த ஒரு பூ வந்து அப்புறம் குடுகுடுன்னு எடுத்துன்னு வந்து இந்த கண்ணனுடைய சரணத்தில் போட்டால் அதில் வரக்கூடிய திருப்தி நீங்கள் கோட்டி அர்ச்சனை பண்ணாலும் வராது இல்லையா. இதுதான் பூ மாலை புனந்தி ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி. முக்கியமாக கோவிலில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நாம சங்கீர்த்தனம்.
பகவான் எங்கே இருக்கான்னா எங்கே நாமா நடக்கிறதோ அங்கே இருக்கான். அதனால மெனக்கிட்டு நாயன்மார் சொல்கிறார், பூமாலையெல்லாம் அழகாக புனைந்து ஏற்றி புகழும் பாடி என்ன பண்ண, புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு தலைக்கு மேலே கையை தூக்கி வச்சுட்டு கும்பிட்டு. ஆனால் தான் குருநாதர் நாமா சொல்லும் பொழுது, இப்போ ஏதான ஒரு கோவிலுக்கு போனோன்னா நீ தான் கத்தின்னு சொல்கிறதுக்கு இப்படி போகிறோம். இதில் ஒரு சாஸ்திரம் வேறு இருக்குது. என்னென்னா பகவானுக்கு இங்கே, குருவுக்கு இங்கே, அப்பா அம்மாவுக்கு இங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ தான்ப்பா கதி அப்படின்னு நம்ம தலையை எடுத்து கும்பிடுறோம் இல்லையா, அந்த பகவானோட உருவத்தை பார்க்கும்போது தலையால் இப்படி பண்ணுறோம். பகவான் நாமத்துக்கு அதனால தான் குருநாதர் கையை தூக்கி தட்டுன்றார். இது ஒரு சரணாகதி, நீ தான் கதி எனக்கு அப்படின்னு காட்டுறது. கையை தூக்கிட்டேன்போம் இல்லையா, அதுதான் விஷயம். தலையார கும்பிட்டு கூத்துமாடி நல்ல நாமா சொல்லி சங்கராசைய போற்றி போற்றி என்றும். சங்கர நாமம், சங்கரம் அப்படின்ற பேரே என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்கும் நன்மையை பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவருக்கு தான் சங்கரன்னு பேர். ஷம் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம், ஷம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். எல்லாருக்கும் மங்களம் பண்ணக்கூடிய சுவாமியா சங்கரன் இருக்கிறதுனால அவர் சொல்றார், சங்கராசைய போற்றி போற்றி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும். இப்படி பகவானை வகை வகையா நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணு. ஆரூரா என்றென்றே அலரானில்லே. இப்படிலாம் பண்ணால் உருப்படலான்ட்டார். என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் பண்ணு. பகவானுடைய சந்நிதி முன்னாடி நின்று எந்த வெக்கத்தையும் பார்க்காம நல்ல ஜம்முன்னு சங்கரா ஜெய என்றும் ஆரூரா என்றும் நாமா சொல்லு அப்படின்னு காட்டுறார். இதுதான் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா. உருப்படணும்னா இதான்ப்பா வழி. பகவானை மறந்த நாளெல்லாம் நான் வாழாத நாள்ன்ட்டார் இல்லையா. சிவபெருமானை என்னைக்கெல்லாம் நான் மறந்தேனோ அதெல்லாம் நான் வாழ்ந்த நாளாகவே நான் கணக்கில் எடுத்துக்கலன்னு ஒரு நாயன்மார் பாடுறார். அப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும்னா எப்படியாவது இறை சிந்தனையை நம்ம ஹிருதயத்தில் கொண்டு வரணும். நம்ம குருநாதர் சொல்கிறார், சிம்பிளாக இறை சிந்தனை கொண்டு வருது அப்படிங்கிறது அவனுடைய பேரை சொல்கிறது. வேறு விதத்தில் நீங்கள் மற்ற சாதனைகள்லாம் பண்ணாலும் கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்கள், தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செய்ய செய்ய போற்றி அப்படின்னு கடைசியாக நாமத்திலாம் நிற்கிறது. அதனால ரொம்ப சுலபமாக உருப்படுற வழி என்னன்னு இந்த நாயன்மார் அழகாக காட்டுறார். கோவிலுக்கு போ, உழவாரப்பணி பண்ணு, எம்பெருமான்னு நினச்சிட்டு போ கோவிலுக்கு. ஏதோ ஒரு கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படிலாம் நினச்சிட்டு போகாதீர்கள். இது எம்பெருமானுடைய கோவில், என்னுடைய சிவபெருமானுடைய கோவில் நினச்சிட்டு போங்க. அங்கே போய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய உழவார வேண்டாம். ஏதாவது பிளாஸ்டிக் கவர் தூக்கி இருந்ததுன்னா அக்கம் பக்கம் பார்க்க வேண்டாம், நம்ம எடுத்து அந்த ஒரு குப்பத்தட்டியில் போட்டாலே அதுவும் ஒரு உழவாரம் தான். ஏதாவது ஒரு சின்ன செடி இருந்ததுன்னா அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியோ இல்லைன்னா அவள் அனுமதி கொடுத்தானா நம்மளே கூட அந்த செடியை எடுத்துட்டோன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய ஆலமரம் அது உடஞ்ச அப்புறம் கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டாம். ஒரு சின்ன செடியை அப்போவே எடுத்துட்டோன்னா கோடிக்கணக்கில் நம்ம சேமிச்சிடலாம் இல்லையா. இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டியது. கடைசியாக முக்கியமாக பண்ண வேண்டியது ஆரூரா சங்கரா ஜெய போற்றி போற்றின்னு பகவானை புகழ்ந்து அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியது. இப்படி பண்ணாலே என்ன ஆகுது அப்படின்னா, நிலை பெறுமாறு, நிலையாக இருக்கலாம், எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம், எந்த பாரமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு இந்த நாயன்மார் சொல்கிறார். இதே விஷயத்த சென்னை பக்கத்தில் திருமிழிசைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே திருமிழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ். அங்கே திருமிழிசை பிரான்னே பேர். ஜெகநாத சுவாமியும் இருக்கார் அந்த கோவிலில். குருநாதர் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே ஒரு கட்டளை கொடுத்து அங்கே பெருமாளுக்கு அம்சம்லாம் நடக்கும். ரொம்ப பிடிக்கும் இருக்குது இந்த பெருமாளையும் ஆழ்வாரையும். அவர் சொல்கிறார், சம்சாரத்தில், சம்சாரம்னாலே கஷ்டம், சம்சாரம்னா ஒரு மனைவின்னு நினைக்காதீங்க, சம்சாரம்னா நம்ம வாழக்கூடிய ஜனன மரண சூழல். அந்த சம்சாரத்துலேயும் ஒரு சத்தான விஷயம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுவும் உருப்படுற வழி தானே. அவர் சொல்கிறார், தரித்திருந்தேனாகவே தாராகனப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத்துணை. அவர் யாரை பார்த்து பாடுறாருன்னா, நான் இந்த ஒரு உலக வாழ்க்கையில் உண்மையாக கரையேறணும், உருப்படணும்னு ஆசைப்படணும். அதனால நான் என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, இந்த ஜோசியம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜோசியம் அதை வெளியிட்டது யாரு அப்படின்னா ஆதிசேஷன் தான் வெளியிட்டாராம். அந்த ஆதிசேஷனுடைய ஹிருதயத்தில் உள்ளே இருந்து இயக்கக்கூடிய பகவான் நாராயணனை நான் பார்த்தேன், நான் இதை கேட்குறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு டவுட், இந்த நேற்று தனக்கு சனி பெயர்ச்சி ஆச்சா இல்லையா, இது எந்த பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம்.
அதெல்லாம் நாமத்துவர வர நமக்கெல்லாம் கவலையே இல்லை. ஆனால் சனி பயிற்சியெல்லாம் சத்தியம்தான், ஜோசியெல்லாம் சத்தியம், யாரும் அதை பற்றி குறைச்சி சொல்ல. ஏன்னா ஆதிசேஷன் வெளியிட்ட ஒரு அறிவியலை ஏன்னு தப்புன்னு சொல்ல முடியுமா? நமக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, யார் இந்த ஜோசியத்தையே வெளியிட்டு அதையே கண்ட்ரோல் பண்ணுறாரோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கிருஷ்ணனா, அவரை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பகவானாக இருக்கும் பொழுது எஜமானே நமக்கு தெரியுங்கிற போது அவர் கீழே வளர செய்யக்கூடிய சில கிரகங்கள்லாம் பெரிய பாதகம் ஆயிடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய நாமம் இருக்கிற போது இந்த கோள்களுடைய சஞ்சாரத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பண்ணுறதை பண்ணிட்டு போட்டும், பகவான் தான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போயிடுவான். இது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு போலீஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் போயிட்டே இருக்கார். போகும்போது தான் சொந்த பையன் என்ன பண்ணுறான், ஹெல்மெட் இல்லாமல் போகிறான். அவர் அங்கே டியூட்டியில் இருக்காரோன்னு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல பையன் எடுத்துட்டே இல்லைடா, அப்பாலாம் இல்லை, போலீஸ்ன்னு சொல்லு, இன்ஸ்பெக்டர்னு கூப்பிட்டேன். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர், ஹெல்மெட் இல்லாமல் வந்திருக்கு, 500 ரூபாய் எடு. உடனே அந்த பையன் சொல்கிறான், இன்ஸ்பெக்டர் பர்ஸ் எடுத்துன்னு வரல இன்ஸ்பெக்டர். டக்குனு இவர் அப்பா ஆகிடுவார். தான் பர்ஸ்லேயே 500 எடுத்து இந்தா கொடு, என்கிட்ட போடு, இந்தா ரிசீட் வச்சுக்கோ அப்படின்னு கிளப்பி விடுவார் அவர். இப்போ அவர் தான் போலீஸு, அவர் தான் அப்பா. இப்போ ஒரு போலீஸாக மட்டும் இருந்ததுன்னா ஃபைனோடு போயிடும். ஆனால் அப்பாவா நீங்கள் பார்த்தேன்னா ஃபைனை போடுறத போட்டு அதை தானே தான் பர்ஸ்லேருந்து கொடுத்து நம்மளை பாதிக்காமல் பண்ணுற மாதிரி கோள்களுடைய ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி வச்சது பகவான் தான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு சக்தியை கொடுத்ததெல்லாம் பகவான் தான். ஆனால் எப்போ எம்பெருமான் நீங்கள் பார்த்துட்டேலோ அப்போ பகவான் பார்த்தா என் டியூட்டியையும் நான் பண்ணுவேன், ஆனால் என் குழந்தையான ஒன்றை காப்பாற்றவும் செய்வேன் இல்லையா? இதுதான் மகாபாரதம் ராமாயணம் எல்லாத்தோடைய சாரமும். 5 பாண்டவர்களும் நடு ரோட்டில் நிற்கணுங்கிறது தலையெழுத்து. ஆனால் கிருஷ்ண பக்தி பண்ணதுனால அத்தனை பேரும் இந்திரபிரஸ்தத்தில் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ண வச்சது பகவானுடைய கிருபை. திரௌபதிக்கு ஒரு கஷ்டம் அந்த சபையில் வரணுங்கிறது அவள் தலையெழுத்து. அந்த கஷ்டத்திலையும் அவளுடைய ஒரு மானத்தை காப்பாற்றுறதுங்கிறது கிருஷ்ணனுடைய ஒரு கிருபை. 18 நாள் சண்டை போட்டாகணுங்கிறது தலையெழுத்து. அந்த சண்டை முடிஞ்ச அப்புறம் இவர்கள் வெற்றி பெற்று அங்கே ஒரு ராஜ்யத்தை ஆளணுங்கிறது கிருஷ்ண கிருபை. ரெண்டும் நடக்கும். சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்க போகிறதா இல்லையான்னு தெரியாமலே நம்மளை காப்பாற்றுறதும் பகவான் பண்ணுவான். அந்த மாதிரி நமக்கு என்ன தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது? நம்ம சொன்ன நாம நம்மளை எப்படி காப்பாற்று நமக்கு எப்படி தெரியும்? மகாபாரதத்திலே ஒரு கதை வருது. இந்த கீச்சகன் ரொம்ப படுத்துறான் இல்லையா திரௌபதியை. முன்னாடியே திரௌபதியோட குரு அவளுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி வச்சிருக்காரு. அந்த மந்திரத்தை எப்போன்னு சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரில. அந்த மந்திரத்தோடைய தேவத்தை அவளை பார்த்துட்டே இருக்கு. ஒரு முறை கீச்சகன் அவள் தனியாக போகும்பொழுது தப்பாக நடக்கலான்னு வரும்பொழுது திடீர்னு ஜன்னல் திறந்து தான் பெருசாக ஒரு பேய் காற்று அடிச்சு தான் அவனை தள்ளி விட்டு தான். அந்த ஒரு 2 செகண்டில் அவள் தப்பிச்சு போயிட்டான். இப்போது அவர் வியாசர் எழுதுறார், இந்த பேய் காற்று எப்படி திடீர்னு அங்கே வந்தது அப்படின்னா அந்த குரு ஒரு மந்திரம் இவளுக்கு கொடுத்தாலே அதுதான் இவளை வஜ்ர கவசமாக காப்பாற்றுறதுங்கிறது. அதனால நம்ம ஏதோ சினிமாவில் இருக்க மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கஷ்டம் வரும்போது பகவான் நேரம் வந்து பலன் சங்கு சக்கரத்தோடலாம் அப்படிலாம் நடத்த மாட்டான். பகவான் தன்னுடைய உலகத்தை வச்சுன்னே நம்மளை காப்பாற்றுவான். எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துலேருந்து எவ்வளோ ஒரு 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 சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டாக இப்படி இருந்திருந்தால் நம்ம எப்படி ஆயிருப்போம் அப்படிலாம் யோசிப்போமே. கொஞ்சம் இப்படி மாறித்துனா நம்ம எப்படி ஆயிருப்போம், அது மாறாமல் பார்த்துக்கிறதெல்லாம் பகவான் தான் அங்கே. அதனால இங்கே அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், கோள்கள்லாம் பற்றி கவலைப்படாதீர்கள், அவர்கள்லாம் மதிக்கப்பட வேண்டியவைகள் தான் அவர்கள்லாம். ஆனால் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு நாமம் இருக்குது. கோள்களை ஏற்படுத்தி வச்சு அத்தனையும் நடத்தக்கூடிய ஆதிசேஷனுக்கும் பகவானாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை? அதனால அது அழகாக சொல்கிறார். தாராகணப்போர், தாராகணம்னு என்ன அர்த்தம்? தாரை அப்படின்னாலே நட்சத்திர கணங்கள். அந்த நட்சத்திர கணங்களுடைய அந்த சஞ்சாரம் விரித்துரைத்த அந்த ஜோசியத்தை அப்படி எடுத்து சொன்ன நம்ம ஆதிசேஷனுடைய ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பகவானை தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் நான் உருப்படணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னா தெரித்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தை நடத்துறது பகவான். நம்ம நடத்தலை உலகத்தை உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் முன்னும் பின்னும் என்றும் நேற்று இன்று என்றும் பகவான் தான் நடத்துகிறான். அப்பப்போ அதை மறந்து போயிடுறோம். மறந்து போனதுனால நம்ம சின்ன கஷ்டமும் ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப அழகாக குருநாதர் போன வாரம் தான் அழகான ஒரு விஷயம் சொன்னார். இந்த ரமண பகவான் மேட்டர் சொன்னேன் இல்லையா, அவருடைய கூட படித்தவருக்கு ரங்கன்னு பேர், அவருக்கு ரங்கையர்னு பேர், ரங்கன்னு கூப்பிடுவார். அவர் சின்ன வயசுலேயே ரமண பகவானோட நீச்சல் அடிச்சிருக்கார், ரமண பகவானோட ஃபுட்பால்லாம் ஆடி இருக்கார். எப்போன்னா ரமண பகவான் ஞானி ஆனப்புறம் ஃபுட்பால்லாம் ஆடி இருக்கார் இவனோட.
மதுரையில். அப்படி குழந்தைய அவனுடைய விளையாடி நம்ம ரமண பகவானுடைய இருந்து அப்படி ஒரு நண்பனாக இருந்தவர் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ரமண பகவானை பார்க்க வரும்பொழுது ரமண பகவான் உடனே ரொம்ப ஒரு நண்பன் மாதிரி தான் அவருக்கு அழகாக எல்லாத்தையும் பழகிறார். ஒரு கிருஷ்ணர் குச்சேலரோட பழகிற மாதிரி. அந்த ரங்கன் கல்யாணம் ஆகி நிறைய குழந்தைகள், பொண்ணு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு ரொம்ப கஷ்டம், கடன் தொல்லை, வியாபாரம் நஷ்டம், வேலை இல்லை, இதெல்லாம் அழறான். ரமணரும் அப்பப்போ கரெக்டாக காப்பாற்றுறாரு அவனை. ஒரு வாட்டி லேட்டாக கேட்குறாரு, இப்படிலாம் ரமணர் மற்றவர்களுக்கு பண்ண மாட்டார், நண்பன்னா வேற மாதிரி இருக்கார் அவர். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. ஒரு நாள் அவன் ரொம்ப புலம்புறான், இவ்வளோ கஷ்டம், நீங்களோ பகவான், இவ்வளோ கஷ்டத்தை நான் சொல்லியும் உங்களுக்கு என் மேலே கருணையே இல்லை, என் மேலே கருணையே இல்லைன்னு அழறான். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தனியாக இருக்கார். நல்ல இந்த மாதிரியான ஒரு சித்திரை மாதம், நல்ல கோடை காலம், ராத்திரி வேலை, ஒரு மேகம் இல்லாமல் தெள்ளந்தெளிவாக தாராகணங்கள் இருக்கு மேலே. இவடனே என் பக்கத்தில் வா அப்படின்னார் ரமண பகவான். ரங்கனும் கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு மேலே காட்டுறார். நீ என்ன பார்க்குற, மேலே நட்சத்திரங்கள்லாம் பார்க்குற இல்லையா? ஆமாம் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது நட்சத்திரம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள்லாம் நம்ம பெரிய சூரியனை காட்டிலும் பெருசாக இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னார். ஒன்று ஆமாம் பகவான். அப்போ இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்பொழுது சூரியனோட சைஸ் எவ்வளோன்னா ரொம்ப சின்னது தான் பகவான். சரி, இந்த சூரியனை விட நம்ம பூமி எவ்வளோ சின்னது தெரியுமா உனக்கு? 1000 மடங்கு சின்னது சூரியனை விட இந்த பூமி. இப்போ இந்த நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பூமி ரொம்ப ரொம்ப சின்னது பகவான். இந்த பூமியில் ஆசியா கண்டம் ரொம்ப ஒன்றும் சின்னது, அதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதை விட சின்னது, இங்கே பார்க்குறியே அருணாச்சல மலை அது அதை விட சின்னது, ரமணாசிரமம் அதை விட சின்னது, நீ ஒன்றுமே இல்லை பகவான், ஏதோ ஒரு சின்ன பொட்டு மாதிரி ஒரு புள்ளி மாதிரி இருக்கேன். அவர் சொன்ன ரமணர் சொல்கிறதுனால, இப்படிப்பட்ட புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய நீ இப்படிப்பட்ட உயர்ந்த பிரபஞ்சத்தில் ஒன்றை பற்றியே கவலைப்படுறதுனால தாண்டா உனக்கு இவ்வளோ பிரச்சனை. உலகத்தை பார், அந்த ஒரு அண்ட சராச்சரத்தை பார், நீ ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுட்டு இதையே ஏன் கவலைப்பட்டு இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ரமணர் சொன்னோடனே டக்குன்னு அவனுக்கு எல்லா கவலையும் தீர்ந்தது. கவலையை தீர்ந்தது மட்டும் இல்லை, ஒரு 1-2 மாதத்தில் எதெல்லாம் நடக்குமான்னு நினச்சானோ அத்தனையும் நடந்துருச்சு இல்லையா? அப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உயர்த்தி நம்மளுடைய ஒரு மனசு உயர்த்தி பார்க்கணுமா. அதனால இங்கே அவர் சொல்கிறார், முதல்ல தெரிஞ்சுப்போம் உலகத்தை நடத்துறது அவன் தான், ரொம்ப பெரியவர் அவர் நினச்சி பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒத்தொத்தரும் வேற வேற மாதிரி இருக்கார். எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 100 கோடி 1000 கோடி மக்கள் ஒத்தொத்தரும் ஒரு மாதிரி இருக்கார்கள் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை விடுங்கள், சாதாரண ஒரு வண்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன எறும்புலேருந்து ஆரம்பித்து எதை எப்படி படைச்சிருக்கான். ஒன்று சுவைன்னு பார்த்தா வகை வகையான சுவை. இனிப்புன்னு சொல்கிறோம், இனிப்புலேயே எவ்வளோ வகை, மாங்காய் இனிப்பு வேறு, கல்கண்டு இனிப்பு வேறு, நம்மளுடைய வாழைப்பழ இனிப்பு வேறு, என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணாதான் தெரித்து. முதல்ல அவர் தெரிந்துன்றார் இல்லையா? முதல்ல பகவானை பற்றி தெரிஞ்சுப்போம், அவன் எப்படிப்பட்டவன், எப்படி பண்ணுறான்னு அதை சிந்தனை பண்ணோன்னா நான் 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 நான்னு திரும்ப 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 சின்ன ரவுண்ட்லேயே சுற்றிருந்தோன்னா வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதை கவனித்து தான் ஆகணும், யாரும் அதை தள்ளி போட சொல்ல. ஆனால் அதையே சிந்தனை பண்ணால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால தெரிந்து பகவானை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள். பாகவதமே அப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஜன்மாத்தியசிய யதஹான்னு எந்த உலகம் யாவையும் தாமுள வாக்களும்னு சொல்கிறார் இல்லையா? அப்படியே அழகில்லா விளையாட்டுடைய அந்த ஒரு பகவானை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சு எழுதி அவனை பற்றி ஏதான ஒரு விஷயம் எழுதுவாராம் ஆழ்வார். அப்புறம் 4 பேரை வச்சு வாசிப்பாராம், தான் எழுதினதை வாசிப்பாராம். 4 பேர் கதை சொல்ல கேட்பாராம். வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது. இப்படி நான் போக்கினேன், ஏன்னா அப்போ தான் உருப்பட முடியும்ன்றார். அதனால் அப்பப்போ ஒரு நாளைக்கு 1000 கவலை இருக்கட்டும், கவலைலாம் பட்டு தான் ஆகணும். கவலை படலைன்னு நம்மளாம் மனிதர்களே கிடையாது, ஒத்துக்கிறேன். 24 மணி நேரம் வேண்டாமே, அதை ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் கவலை இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 10 நிமிஷம் நான் இறைவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், இறைவனை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணுறேன். கிருஷ்ணன் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கான், எப்படி எல்லாம் அழகாக அவன் லீலை பண்ணியிருக்கான், அந்த விஷயத்தை நான் கேட்குறேன். அவனுடைய நாமத்தை கொஞ்சம் எழுதுறேன், அவன் நாமத்தை நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு கவலையை நான் ஒதுக்கி வைக்கிறேன்னு நீங்கள் பிளான் பண்ணி கொஞ்சமாக ஒதுக்கி வச்சேன்னா போக போக 24 மணி நேரமும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தானாக எல்லாம் நடக்கிறது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாரையும் ஓட்டிகிட்டு இருக்கோம், ஒன்றும் இல்லை, தானாக நடக்க போகிறது. நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி உலகம் நல்லா தான் ஓடின்னு இருக்கு, நான் கிளம்பின அப்புறம் உலகம் ஒழுங்காக தான் ஓட போகிறது. இதில் எனக்கு என்ன பங்குன்னா ரொம்ப அல்பமான பங்கு. இதை வச்சுட்டு நான் ஏன் இவ்வளோ பெரிய மண்டை குடைச்சலை ஏற்படுத்திக்கணும்னு நமக்கு புரிஞ்சிருத்துன்னா
பெரிய விஷயங்களை சிந்தனை பண்ண முடியுங்கிறதுனால தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்றார். அதனால கடைசியாக பகவானை பூஜை பண்ணணும்னா முதல்ல நம்ம மனசை நல்லா விஸ்தாரப்படுத்தணும். விஸ்தாரம் எப்படி படுத்தணும்னா பகவானை பற்றி சிந்தனை பண்ணுங்களேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கான், அவனுடைய கதையை கேட்போம், அவன் புராணத்தை கேட்போம், அவன் பண்ண கிருப்பையெல்லாம் கேட்போம். அப்படி கேட்க கேட்க நம்ம மனசு மேலே மேலே போக போக வாழ்க்கையுடைய தரமே மாறுன்ற, அப்படி தான் உருப்பட முடியுன்றார். அதுக்கு முதல் ஊன்றுகோலாக இருக்குது நமக்கு எது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனம் இல்லையா? அதுதான் முதல்ல நம்ம மனசை நல்லா தூக்கி போய் மேலே வைக்கும். அதனால தான் நம்ம குருநாதர் இதெல்லாம் ரொம்பலாம் சொல்லாமல் நீ ஹரே ராமா சொல்லுன்றார். ஒரு டாக்டர் இந்த மருந்து சாப்பிட்டா எப்படி அது வேலை செய்யணும் சொல்லியும் மருந்தை கொடுக்கலாம், ஆனால் அது புரியணுமே நமக்கு. அதுக்கு மெடிசின்லாம் படித்தா தானே புரியும். மருத்துவ கல்வி இல்லாமல் அது எப்படி புரியும் நமக்கு? தலைவலின்னா யாரோ ஒரு சாரிடான் கொடுக்குறார், அவர் குரோசின் கொடுக்குறார், இல்லை எனக்கு எப்படின்னு புரியலையே டாக்டர். அம்மா நீ சாப்பிடுமா, சாப்பிட்டா தலைவலி போகிறதா, அதுலேருந்தே உனக்கு நம்பிக்கை வர போகிறது. நான் உட்காந்து இதோட கெமிக்கல் என்ன, இது என்ன அமிலம், இதெல்லாம் நான் சொல்லிகிட்டா இருக்க முடியும், சொன்னால் உனக்கு புரியுமா? அதனால் மருந்து கொடுத்தா சாப்பிட்டோமா சரியாக போச்சான்னு இருக்கிறது தான் ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் இந்த மருந்து எப்படி இருக்குது, இது எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருது. தலைவலி போனால் தான் அந்த ஆசை வரும், தலைவலியோடலாம் படிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தலைவலி போனவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால, ஏற்கனவே நாம பிரியர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாமம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை நல்லா விஸ்தாரப்படுத்தும். வாழ்க்கையோட நம்ம வாழ போகிறோம். எப்போ நீங்கள் நாம சொல்லிட்டேலோ உங்கள் எல்லாருக்கும் இதுதான் கடைசி ஜென்மம், அதில் எனக்கு எல்லாமே டவுட்டே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையை நல்லா நிறைவாக வாழ்ந்துட்டு போகலாமே. கொஞ்சம் மேலே கீழே இருந்தால் தான் வாழ்க்கையில் ருசி இருக்கும். நான் ஒன்று கேட்குறேன் உங்களை, உங்கள் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை போர் அடிச்சு போகுமா போகாத? நாளைக்கு எழுந்துக்கிறதுக்கான காரணமே இல்லை. இப்போ என்னடா வாழ்க்கைன்னு தோண்டி போயிடும். ஏதோ ஒரு கஷ்டம் வரணும், ஒரு கவலை வரணும், ஒரு தேவை, எல்லாமே தேவை தானே. இப்போ ஒரு கவலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கஷ்டம் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் சில அடிப்படை தேவைகளோ இல்லைன்னா கொஞ்சம் அதிகப்படி தேவைகளோ இதெல்லாம் பூர்த்தி ஆலங்கிறது தான் நீங்கள் கஷ்டம் பிரச்சனை எல்லாம் சொல்கிறீங்க. இது இல்லைன்னா வாழவே முடியாது. நீங்களே நினச்சி பாருங்கள், நிறைய பேர் வெளிநாட்டில் 30 வயசுலாம் கண்டதை சாப்பிட்டு பிராணனை விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில வாழ்க்கையை வச்சு. அதனால நான் எல்லாரும் கஷ்டப்படணும்னு சொல்ல வரல, கஷ்டத்துக்கும் ஒரு இடம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் தான் இப்போது புது வருஷம் பிறக்க போகிறதா, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் புது வருஷத்தை அன்றைக்கி என்ன பச்சடி பண்ணுவீங்க? வேப்பம்பூ பச்சடை பண்ணுவீங்க. ஒரு வருஷத்துடைய ஆரம்பத்தை கசப்பாக ஆரம்பிக்கலாமா? அப்படி நம்ம சம்பிரதாயம் சொல்லுமா? என்ன சொல்லி காட்டுறதுன்னா கசப்பும் இனிப்பும் புளிப்பும் 3 ரொம்ப அவசியம்ப்பா வாழ்க்கையில். அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தினை ஏற்றுக்கோன்னு சுவை முதற்கொண்டு எல்லாத்துலேயும் அவர்கள் காட்டுறார்கள். இல்லைனா வேப்பம்பூ பச்சடியை வச்சு நான் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா காட்டுறார்கள், அது அத்தனையும் ஏற்றுக்கோ, இதெல்லாம் பார்ட் ஆஃப் இட். கசப்புன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னா இனிப்பை ஒன்றால் என்ஜாயே பண்ண முடியாது. டெய்லி இனிப்பை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், தகட்டி போச்சுன்றோம். அப்போ நடுநடுவில் கொஞ்சம் காரம் அதெல்லாம் சாப்பிட்டா தானே அதெல்லாம் நல்லா இருக்குது. அதனால பகவான் ரொம்ப அழகாக தான் வாழ்க்கையை படைச்சிருக்கான். அதில் கொஞ்சம் கஷ்டம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கஷ்டத்தை ரொம்ப பில்ட் பண்ண தான் அது ஒரு பெரிய ஒரு பூதாகாரமாக ஆகுது. கஷ்டம்னா என்ன? எனக்கு ஒரு தேவை இருக்குது, அது பூர்த்தி ஆகலை, அதுதான் கஷ்டம். அப்போது அந்த தேவையை பூர்த்தி ஆகிறதுக்கு நான் என்ன முயற்சி எடுக்கணும்? அந்த முயற்சி தான் நம்மளை நாளைக்கு கார்த்தால எழுந்துக்கும் பொழுது எனக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கறது. வாழணும் எதற்காகவோ எல்லாமே சரியாக போயிடுத்துனா நாளைக்கு கார்த்தால எழுந்துக்கவே தோணாது. நமக்கு என்ன பிரயோஜனம் வாழ்ந்துன்னு இருக்கும். அதனால் ஏதான ஒரு பந்தம், ஒரு தொடர்பு, ஒரு பற்று இருக்கணும் நமக்கு. அந்த பற்றுங்கிறது கஷ்டமாக நினைக்கக்கூடாது, ஒரு சவால். நமக்கு ஒரு தேவை பூர்த்தியால் அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்படி பார்த்துன்னு போனோன்னா அப்போ தான் புரியும் பகவானையே நம்ம வாழ்க்கையில். சிலதெல்லாம் சுகம்னு வைக்கிறான், சிலதெல்லாம் துக்கம்னு வைக்கிறான். சிலதெல்லாம் தேவைகளை பூர்த்தி ஆகுது, சிலதெல்லாம் தேவையை பூர்த்தி ஆகலை. இப்படி 2 சேர்ந்தாதான் வாழ்க்கை ஓடும். நம்ம என்ன நினைக்கிறோம், கஷ்டமே இல்லாமல் சுகமான வாழ்க்கை வேணும்னு. நிஜமாக சொல்கிறேன், அந்த வாழ்க்கையை காட்டின்னு பெரிய நரகம் கிடையாது. ஒரு சுகமே இருக்கணும் கஷ்டமே இருக்கக்கூடாதுனாலும் நரகம், கஷ்டமே இருக்கணும் சுகமே இருக்கக்கூடாதுனாலும் அசல் நரகம். 2மே நரகம்தான். அதனால தான் சாஸ்திரத்தில் நீங்கள் துருவஸ்துதியெல்லாம் எடுத்து பாருங்கள், ஸ்வர்க்கம் நரகம் 2த்தையும் சேர்த்தே நரகம்ட்டார் அவர். ஏன்னா அங்கே ஸ்வர்க்கத்தில் நினச்சி பாருங்களேன், வகை வகையான சாப்பாடெல்லாம் இருக்குமா, ஆனால் பசிக்காது. நரகமா இல்லையா? இல்லையா? நல்லா சாப்பிட்டு வரோம். ஒருத்தர் அப்படி பாதாம் அல்வா பண்ணியிருக்காருன்னா திட்ட தானே தோணும். இப்போ போய் இதை காட்டுறி என்ன சாப்பிட முடியாது, நான் இப்போ ஃபுல்லாக இருக்கேன்றோம். அந்த மாதிரி சொர்க்கத்தில் வகை வகையாக எல்லாம் இருக்கும், பசிக்காது. நரகத்தில் பசிக்கும் ஆனால் எதுவும் இருக்காது. 2ம் நரகம்தான். அதனால தான் நம்ம வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை வேணுங்கிறதுக்காக தான் நம்ம ரிஷிகள்லாம் அப்படி தான் அமைச்சிருக்கார்கள். நமக்கு அப்படி தான் அமைச்சிருக்காரு. 11 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி பட்னி இரு. இது என்னது? இது
வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுன்னு சொல்லாமல் பட்னி இருக்க சொல்கிறாங்க ஏகாதசி அன்னைக்குன்னா, அப்போ தான் துவாதசியுடைய சாப்பாடு அருமை நமக்கு நல்லா தெரியும். அது தெய்வீகமான விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பகவானுக்கு இஷ்டம், அதெல்லாம் விடுங்கோ, ஆன்மீக விஷயத்தை விடுங்கோ. சாமானிய வாழ்க்கை ரீதியாக சொல்கிறேன், இந்த ப்ராக்டிஸே இவ்வளோ நல்லா இருக்கு பற்றியில. 15 நாளைக்கு ஒரு நாள் பட்னியாரு. 2 விஷயம் அதனால் என்னன்னா, அடுத்த நாள் சாப்பாடோட அருமை நமக்கு தெரியும். நிறைய குழந்தைகள்லாம் வீட்டில் சாப்பிட மாட்டேன், ருச்சி சரியில்லைன்னு சொல்கிறவங்களெல்லாம் என்சிசி கேம்புக்கு அனுப்பி பாருங்க 10 நாள். அப்புறம் நம்ம தயிர் சாதத்தை அப்படி அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவசியம், அப்போ தானே தெரியும் இதோட அருமை. அந்த மாதிரி அந்த ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை பட்னி இருக்கிறதுக்கு 2 அழகான காரணங்கள். ஒன்று, தனிப்பட்ட ரீதியாக எனக்கு சாப்பாடோட அருமை தெரியும், அதனால நான் ஒவ்வொரு தானிய அரிசியும் நான் வேஸ்ட் அடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பசினா என்னன்னு தெரியும். அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, பசினா என்னன்னு தெரிஞ்சால் தான் வாழ்க்கையை ஒழுங்காக சாப்பாடை நம்ம அருமை தெரிஞ்சு சாப்பிட முடியும். 2வது விஷயம், நான் பசியாக இருக்கும்பொழுது தான் மற்றவனுடைய பசி என்னன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் அம்மா பசிக்குதுமா அப்படின்னா, பசினா என்னென்ன தெரிலன்னு வச்சுக்கோங்க எனக்கு, அப்போ அவனுடைய கஷ்டம் எனக்கு தெரியுமா? நான் ஒரு முழு மனிதனாகவே இருக்க மாட்டேனே. அப்போது நான் ஏகாதசியில் பட்ட கஷ்டத்தை இந்த குழந்தை இன்னைக்கு படுறானே, அதனால இவனுக்கு ஏதாவது நம்ம கிட்டேருந்து இருக்கிறத கொடுப்போன்னு நமக்கு உண்மையான ஒரு தயாள குணம் எப்போ வரும்னா, நமக்கு பசினா என்னன்னு தெரிஞ்சாதானே போகிறோம். அதனால ரிஷிகள்லாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி அப்படி தான் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் மேலே ஆன்மீக விஷயம் இருக்குது, தெய்வீக விஷயம் இருக்குது, அதெல்லாம் விடுங்கோ. அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். விஷ்ணுக்கு ரொம்ப பிரீத்தி, ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் அன்னம் சாப்பிடலைன்னா விஷ்ணு சந்தோஷப்படுறாரு, அதெல்லாம் தெரியும். சாமானிய ரீதியிலையும் எவ்வளோ இருக்குது தேவை. அதனால தான் துக்கமோ சுகமோ 2ம் அவசியம். சுகம் இல்லாமல் துக்கமோ, துக்கம் இல்லாமல் சுகமோ அருமை தெரியாது. ஒரு வெள்ளை போர்டில் ஒயிட் பெனில் எழுதினேன்னா எதான்னு தெரியுமோ? அந்த வெள்ளை போர்டில் கருப்பு பெனில் எழுதணும், இல்லைனா கருப்பு பலகையில் வெள்ளை சாக்கில் எழுதினா தான் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய சில இன்பமான நிகழ்ச்சிகள்லாம் எப்போ நமக்கு இன்பத்தை அழைக்கும்னா, கொஞ்சம் துன்பங்களையும் நம்ம சந்திச்சாதான். யார் துன்பங்களையோ தோல்விகளையோ சந்திக்கவே இல்லையோ, அவங்க வாழ்க்கையில் நிஜமாகவே அவங்க முழு வாழ்க்கையை வாழலைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால முதல்ல ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்மீகத்திலையோ பிரார்த்தனையோ நம்ம பண்ண போகிற நாளைக்கெல்லாம் அதுக்கு அடிப்படையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வி ஷுட் அக்செப்ட் தட் வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கக்கூடாது. என்ன, நம்மளுடைய ஒரு சாஸ்திரத்தில், இந்து மதத்தில் கஷ்டமே இல்லாத உலகம்னு ஒன்று கிடையாது. எல்லாம் தேவலோகம் தேவலோகன்றான். தேவர்கள் படுற கஷ்டம் நீங்களும் நாங்களும் கூட பட மாட்டோம். அதுதானே பாகவதமோ சிவபுராணமோ சொல்கிறது. சான்ஸ் கிடச்சா அசுரில் அடிச்சுட்டு போகிறான் இல்லையா? இன்னைக்கு உட்காந்துருக்கான் தேவேந்திரன், அவனுக்கு எப்போவுமே டென்ஷன், இந்த நாற்காலி போயிடுமோன்னு ஒரு டென்ஷன். யாரானு 100க்கு 99க்கு மேலே யாரானு ஒரு யாகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அஸ்வமேதம்னு ஒரு யாகம் இருக்குது. 100 பண்ணால் இந்திரனா போயிடுவான். அவன் பார்த்துட்டே இருக்கான், 1 2 3 4 99 100வது எப்படியாவது நிறுத்தி ஆகணும். இந்திரன் நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே இந்திரலோகத்தில்? இருக்க முடியாது. பிரம்மா வரைக்கும் யாருக்கும் நிம்மதி கிடையாது. அப்போது சுகதுக்கம்ங்கிறது, லோகம்னாலே சுகதுக்கம்ங்கிறது சாஸ்வதம். இதோ ஸ்வர்க்கத்தை போனால் சௌக்கியமாக இருக்கலாம் நினைக்காதீங்க, அங்கேயும் இதெல்லாம் உண்டு. இங்கே போட்டி போகாமல் 20% தான், அங்கே 200% இருக்கு அங்கே தேவலோகத்துலேயும். அதனால ஏதோ தேவலோகங்கிறதுலாம் நம்ம ஊர் கான்செப்டே கிடையாது. தேவலோகம்லாம் இந்த உலகத்தை விட மோசமானது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பகவானுடைய சரணத்தில் தான் ஒரு துக்க கலப்பில்லாத சுகம் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது, அதுக்கு ஆனந்தம்னு பேர். அதில் சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது, பேர் அமைதி இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்குது. நான் சுகம் மட்டும் இருக்குது துக்கம் இல்லைன்னா நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாதுன்னா அதுக்கு வேறு பேர் வச்சுருக்கார்கள் இந்தியாவில், என்னென்னா ஆனந்தம்னு சொல்கிறோம். அதனால தான் அதுதான் உருப்படும் வழி. அந்த உருப்படும் வழி நம்ம இங்கேயே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் தான் ஆனந்தம்னு இல்லை, இங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் வருது. ஒன்று இப்போ சத்சங்கத்தில் இருக்கும்போது நிம்மதியாக இருக்கே, குருநாதரோட சன்னிதியில் இருக்கும்போது நிம்மதியாக இருக்கே, எல்லாரும் சேர்ந்து நாமா சொல்லும்போது அப்பப்போ திடீர்னு அமைதி தெரியறதே. பகவான் நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குறேன், இதுதான் நான் உனக்கு சாஸ்வதமாக தரப்போகிறேன், இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அப்புறம் அங்கே வா மொத்தமாக தரேன்றான். அதுதான் உருப்படும் வழின்னு அர்த்தம். உருப்படும் வழினா பகவானுடைய உரு நம்மளுடைய ஹிருதயத்தில் படும் பொழுது நமக்கு அந்த ஒரு தெய்வீக அனுபவம் ஏற்படுது. கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியாக இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு ஆனந்தமாக இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு தோன்றுறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி வருதுன்னா அப்படி தான் வரும், உலகம் அப்படி தான் இருக்கும். ஒரு முறை இது உங்களுக்கு சொன்னேன்னான்னு தெரியல, ஒரு அன்பர் இருக்கார், பெரிய பக்தர், நம்ம குருநாதர் கிட்ட அப்படி ஒரு பக்தி. அவர் ரொம்ப குழந்தை மாதிரி குருநாதர் கிட்ட பழகுவார். நல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர், நல்ல 4 பேருக்கு உத்தியோகம் கொடுக்குற மாதிரியான ஒரு தொழிலதிபர் அவர். ஆனால் குருநாதர் மேலே ஒரு குழந்தை மாதிரியான ஒரு அன்பு. குருநாதர் அவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசுவார். ஒரு 3 நாள் சத்சங்கம் நடத்திட்டு
குருநாதர் சத்சங்கம் நடத்தினாலே அவர் என்ன சொல்வார், நான் ஒரு முறை நாமா சொல்கிறேன், நீ ஒரு முறை நாமா சொல். காரில் யாரான்னு கூட்டிகிட்டு போனால் கூட சும்மா போக மாட்டார், நாமா சொல்ல வைப்பார், தான் நாமா சொல்லுவார். இப்படி 3 நாள் நினச்சி பாருங்க, அந்த தொழிலதிபர் கூடயே போயிருக்கார் எல்லா இடத்துக்கும். அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு. அவர் கிளம்பும் பொழுது மூஞ்சியை கொஞ்சம் அப்படி சுகமாக வச்சுருந்தார். ஏன் சுகமாக இருக்க அப்படின்னு அவர் சொன்னார், சாமி நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த நாம விடாமல் என் வாயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் கிளம்பி போன அடுத்த நாள் என்னால் எப்போவும் நாமா சொல்ல முடியல, எப்போவும் என்னால் நாமா சொல்ல முடியல. உடனே சுவாமிஜி சிரிச்சுட்டே சொன்னார், நீயும் எப்பவும் நாமா சொல்லியிருந்தா சாமிக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா? அவர் சொன்னார், அப்பப்போ எனக்கு மனசில் தோணும், என்னச்சே ஒரே உலகாயுதமாக இருக்கேனே, உலகத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கேனே, எனக்கு என்ன நாமம் வரலையே, நாம என்னால் சொல்ல முடியலையேன்னு நான் வருத்தப்படுற நேரத்தெல்லாம் அந்த குறும்பு பார்வை, அந்த அற்புதமான ஒரு புன்னகை, சுவாமிஜியோட வாக்கு வந்து உடனே என்னை லைட் ஆக்கிடுறது. எனக்கு சாமிக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சிரிச்சுப்பேன். உடனே எனக்கு நாம வர ஆரம்பிச்சிடுது. இப்படி தான் ஒரு குருநாதரோ பகவானோ ஒரு கேஷுவலாக ஒரு விஷயம் 2 வார்த்தை தான் நமக்கெல்லாம் நம்ம ஒருத்தருக்கும் அவர் 2-3 வார்த்தை பேசியிருப்பார். அது போரும் நம்ம வாழ்க்கைக்கு. அவர்களுக்கு 2 வார்த்தை, ஒரு சின்ன ஒரு சைகை, ஒரு சின்ன ஒரு கண்ணசைப்பு, இது போரும் நமக்கு. ஒரு குருநாதருடைய அந்த ஒரு விஷயம் போரும். அதுதான் குந்தி தேவி காட்டுறார் பாகவதத்தில். குந்தி தேவி தெரியும் இல்லையா, பஞ்ச பாண்டவர்களோட அன்னை. அவ பட்ட பாடு யாராலையும் பட முடியாது. நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது அவ படுற கஷ்டத்துக்கு. நாளுக்கு நாள் நாளைக்கு என்ன ஆக போகிறதுன்னு வயதில் நெருப்பு கட்டின்னு உட்காந்த அம்மா அவ சொல்கிறா, அவள் எப்படி பக்குவமாயிருக்கா பாருங்கள். பக்குவம் ஆகணுனாலே நெருப்பு வேணும் இல்லையா? இப்போ சாதத்தை பக்குவமாக்கணும்னா நெருப்பு வேணும் இல்லையா, அரிசியை பக்குவமாக்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கொதிக்கக்கூடிய நெருப்பாகிய அந்த ஒரு அனுபவங்கள்லாம் அவளை பக்குவமாயிடுது, ஆக்கிவிட்டது. அவள் என்ன பண்ணுறா, ஸ்துதி பண்ணுறா. 18 நாள் போர் முடிஞ்சது, பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டார்கள். உடனே கிருஷ்ணர் கிளம்பலான்ட்டார், துவாரகை போகணும் நான். அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவர் தேருக்கு மட்டும் சக்கரம் இல்லை, அவர் காலையும் ஒரு சக்கரம் இருக்குது, எங்கேயுமே நிற்க மாட்டார், அவர் மட்டும் சுற்றிகிட்டே இருப்பார். அவர் கிளம்பும் பொழுது குந்தி தேவி அழகாக 24 ஸ்லோகங்களில் ஒரு ஸ்துதி பண்ணுறான். குந்தி ஸ்துதின்னு பேர். நமஸ்தே புருஷம் துவாயுஷம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். சாதாரணமாக ஒன்றுமே படிக்காத பாட்டி பெரிய வேதாந்த விஷயம்லாம் சொல்கிறா. எதனாலனா பக்தினால. பக்தி உங்களுக்கு கொடுக்குற ஞானம் ஒரு லைப்ரரி கொடுக்காது, ஏதேதோ படிச்செல்லாம் ஞானம் வராது, பக்தினால தான் ஞானம் வரும். அவளுக்கு அந்த கிருஷ்ண பக்தினாலே உயர்ந்த ஞானம் வந்துருச்சு. கிருஷ்ணனே பார்த்து ஆச்சரியப்படுறான், என்ன இந்த பாட்டி இப்படிலாம் பேசுகிறாளேன்னு. ஞானம் வந்துருச்சு. எல்லாம் படிச்சு கடைசியில் எனக்கு பக்தி வேணும் கிருஷ்ணா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசம் போகணும் கிருஷ்ணா அப்படின்றார். அவள் குடும்பம் யாருன்னா எல்லாம் பாகவத குடும்பம். அர்ஜுனன், யுதிஷ்டிரர், பீமர், நக்குலர், சகாத எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள். ஏன் அவங்கக்கிட்ட பாசம் வச்சாதான் என்ன தப்பு? அவள் கேட்குறா, என்னுடைய குடும்பத்து மேலே பாசம் போகணும் அப்படின்றா. என் புகுந்த வீட்டு மேலேயும் பாசம் போகணும், பிறந்த வீட்டு மேலேயும் பாசம் போகணுன்றா. பாட்டி ஒன்றும் கேட்குறா, புகுந்த வீடு யாருன்னு பார்த்தா பாண்டவர்கள், பிறந்த வீடு சாட்சாத் கிருஷ்ணனோட குடும்பம். ஏன்னா வசுதேவருடைய இவ தானே, சிஸ்டர் தானே, தமக்க தானே. ஆனால் பகவான் கிட்ட இப்படி கேட்குறா. பகவான் பார்த்தா உனக்கே இந்த பாசம்லாம் போகணும், பாகவதர்கள் மேலே ஒன்று நல்ல பாசம் இருந்துட்டான் போட்டுமே அப்படின்னு சும்மா இப்படி சிரிச்சானா. ஒரு 2 பல்லு தெரிகிற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டான். உடனே குந்தி தேவிக்கு ஒரே ஆங்ஸைட்டி வந்துருச்சு, மனசு படபடக்கிறது. என்னது இது? நேர பகவானை பார்த்தேன், பகவானை தவிர வேறு யார் எனக்கு பக்தியை கொடுப்பா? அவனை பார்த்து உண்மையாக இதயபூர்வமாக வேண்டினேன், எனக்கு பக்தியை கொடுடா கிருஷ்ணான்னு. இந்த கிருஷ்ணன் பார்த்து என்னை சிரிச்சுட்டு போயிட்டானே, இப்படி சிரிச்சுட்டு போயிட்டானே, எளப்பமாக சிரிச்சுட்டு போயிட்டானேன்னு ஒரே குறை அவளுக்கு. தன்னுடைய மருமகளை கூப்பிட்டா, திரௌபதி இங்கே வாடி உட்காரு. உட்கார்ந்தா. ஏண்டி இப்படி பண்ணா? யாருமா என்னமா பண்ணா? இந்த கண்ணனை பார்த்து பக்தியை கொடுன்னு கேட்டேன்டி. சரி. உடனே நான் பார்த்து எளப்பமாக சிரிச்சுட்டு போயிட்டாண்டி. கண்ணனுடைய தியானத்தையே கேட்டேன்டி, சிரிச்சுட்டு போயிட்டாண்டி. இந்த சிரிப்பு என்னால் மறக்கவே முடியலடி. அம்மா இதுதாம்மா தியானம்ன்றாவ இல்லையா? பக்தாளுடைய விஷயம் என்னன்னா, நீங்கள் பக்தைங்கிறது உங்களுக்கே தெரியாது. நம்ம ஏதோ பெரிய விஷயம், ஏதோ பண்ண வேண்டிய விஷயம், அடைய வேண்டிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு கஷ்டம்னு வந்தால் தானாக நாமா வருதா? நமக்கு ஏதான ஒரு சவால்னா உடனே ஓடி போய் பூஜை ரூமில் குருநாதர் முன்னாடி நிற்கிறோமா? இதுதான் பக்தி. வேற என்ன பக்தி இருக்கு? நமக்கு நம்மளுடைய பக்தி தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா ஆணவம் வந்துருதுன்னா இருக்கிற பக்தி போடும். அதனால் பகவான் அதை நமக்கு, நம்ம பெருமை நமக்கே தெரியாமல் வச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஒருத்தரும் ஒரு நாமம் சொல்கிறவருடைய பெருமை பகவானுக்கு தெரியும், குருநாதருக்கு தெரியும், அவர் சொன்னதுனால எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பெருமை நமக்கே தெரியல இல்லையா?
ஏன் அப்படி வச்சிருக்கான்னா, ரொம்ப பெருமை தெரிஞ்சிருத்துன்னா அப்புறம் ஆணவம் கொஞ்சம் கர்வம் வந்துருத்துன்னா பக்தி போயிடுமேனு கவலை பகவானுக்கு. அதனால பக்தர்களுடைய பெருமை பக்தர்களுக்கே தெரியாமல் வச்சுக்கிறான். ஏன்னா அவனும் அப்படி தான் இருக்கான். தாம் தம் பெருமை அறியார் அப்படின்றார். அவளுடைய பெருமை அவளுக்கே தெரியாது. அப்படி நம்ம கையில் இருக்கக்கூடிய ரத்தனமான மகாமந்திரத்துடைய பெருமை நமக்கு முழுக்க தெரியாமல் பகவான் அப்படி வச்சிருக்கான். ஏன்னா தெரிஞ்சால் நம்ம எதானு கர்வப்பட்டு போகிறோம்னு கவலை போல இருக்கு அவனுக்கு. அதனால இங்கே ரொம்ப அழகாக அவர் காட்டுறார். உருப்படக்கூடிய வழி என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போகிற வழி தான் உருப்படுற வழி. நம்ம போய்கொண்டிருக்கக்கூடிய பயணம்தான் என்னன்னா அழகான நாம சங்கீர்த்தனம், இறை சிந்தனை. இறைவன் ரொம்ப பெரியவன், கரெக்டாக தான் எல்லாம் பண்ணுறான், அவன் தப்பே பண்ண மாட்டான், இதெல்லாம் சத்தியம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அதை இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், என் விஷயத்தில் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதே கிருஷ்ணா ஆக்சுவலாக அப்படின்னு தோன்றதோனும் மனசில். அந்த தப்பே பண்ண மாட்டாங்க கிருஷ்ணன். எல்லாருக்கும் என்ன தேவையோ எவ்வளோ சகிக்க முடியுமோ அவ்வளோதான் தருவான் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை மீறி அவன் மேலே நன்றியோட நம்பிக்கையோட நாமம் சொல்லி பிரார்த்தனை பண்ணால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறையை போக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்க குறையும் போக்குறதுக்கு தயாராக இருக்கும். இதுதான் உருப்படுற வழி. நம்ம குருநாதர் இதையே மதுர கீதம்னு இருக்கணும், அதில் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடுறார். உருப்படுற வழி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அற்ப சுகங்களே நாடாதிரு மனமே பிறவி தலைகளில் சிக்காதிரு. அற்ப சுகங்களை நாடாத, சுகங்களை நாடாதன்னு சொல்லலை அவர், அற்ப சுகங்களை நாடாத. சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப அவசியமான விஷயங்கள்லாம் அவசியம் போய் அதெல்லாம் பூர்த்தி பண்ணி தான் ஆகணும். அவன் பண்ணுறானே இவன் பண்ணுறானே அதனால நானும் பண்ணுறேங்கிறதுலாம் அல்ப விஷயம். நமக்கு எது அவசியம்னு பார்க்கணுமே தவிர உலகமே ஏதோ பண்ணிட்டு போட்டுமே, நமக்கு என்ன அவசியம், நமக்கு அது அவசியம்னா அவசியம் பண்ணி ஆகணும். அந்த நமக்கான தேவையை நம்ம புறக்கணிக்க கூடாது. பகவானே கீதையில் என்ன தெரியுமா சொல்கிறான், தர்மமான அறமான மனசில் இருக்கக்கூடிய அந்த தேவைகள், அந்த ஒரு காமங்கள், இதெல்லாம் ரொம்ப அவசியம், அது நானாகவே இருக்கேன்றான் பகவான். நான் அவிரோத தர்ம காமஹா அப்படின்றார். அதாவது தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசைகள், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத தேவைகளா நான் இருக்கேன்றான் பகவான் 7வது அத்தியாயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை புறக்கணிக்காத, ஆனால் அற்ப சுகத்தை நாடாத. ஒரு விஷயம் மனசு கேட்கறதுன்னா அது எதற்காக என்ன பிரயோஜனம்னு தீர்க்கமாக ஆலோசிச்சு கால வைப்போம். அப்படி இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியத்தில், நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்க்கையை சௌக்கியமாக நடத்தலாம். 4 பேர் அதை சொல்கிறார்கள், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி வருது, 4 பேர் இதை விளம்பரப்படுத்துகிறாளுங்கிறதுக்காக நம்ம போய் மாட்டின்ட்டோம்னா கோட்டீஸ்வரர்களுக்கு கூட நிம்மதி கிடையாது. அதனால் அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார் நம்ம குருநாதர். அற்ப சுகங்களே நாடாதிரு மனமே. அவரும் இந்த ஆழ்வார்கள் மாதிரி, நாயன்மார் மாதிரி நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சேவான்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இவர் சொல்கிறார். மனத்தை பார்த்தே பேசுகிறார், நமக்காக தான். அவர் மனசில் எங்கே இருக்க போகிறது அற்ப சுகங்கள்லாம் நமக்காக சொல்கிறார். மனசை பார்த்து நீ அப்பப்போ செக் பண்ணிக்கோ, மனசை அப்பப்போ கரெக்டாக அதை செட் பண்ணிக்கோ. அற்ப சுகங்களை நாடக்கூடாது, அல்பமான விஷயத்தில் போய் நம்ம ஏன் அப்படின்றார். பிறவி தலைகளில் சிக்காதிரு. அல்ப சுகத்தை நாடினா திரும்ப திரும்ப பிறக்கணும். இப்போ இருக்கக்கூடிய உலகமே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல இல்லையா. ஒரு 40 வருஷம் முன்னாடி எல்லாருக்கும் ஞாபக சக்தி நல்லா இருந்தது. நானே ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். 10 ஃபோன் நம்பர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ எல்லா ஃபோன் நம்பர் மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெமரிலாம் ஃபோனுக்கு போயிடுத்து, நம்மக்கிட்டேருந்து போயிடுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல தான் மெமரி இருக்கும், ஒன்று இங்கே இருக்கும் இல்லை அங்கே இருக்கும். இப்போ நிறைய பேர் என் நம்பர் கேட்டால் கூட இரு பார்த்து சொல்கிறேன்னு என் ஃபோனை பார்த்து தான் என் நம்பரே சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் போயின்னு இருக்கு உலகம். நம்ம ஒழுங்காக இருந்தால் கூட ஒரு ஒரு அந்த சோஷியல் மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் கெட்டு குடிச்சவராக்கிறது, தர்மத்துக்கு அகைன்ஸ்டாக தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நமக்கு கூட அப்பப்போ டவுட் வருது, ஒரு வேலை இதுதான் சரி போல் இருக்குது, நம்ம தான் 10ஆம் பசலியாக இருக்கோம் போல இருக்குன்ற அளவுக்கு நடந்துட்டுருக்கு. இன்னும் போக போக ஒன்றும் மோசமாகும். திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு வந்தோமா, குடும்பத்தை பார்த்தோமா, எல்லாருக்கும் நல்லதை பண்ணோமா, உண்மையாக நமக்கு உண்மையாக வாழ்ந்தோமா, கஷ்டமோ நஷ்டமோ இனிமேல் வேண்டான்னு கிளம்பினாத்தான் உண்டே தவிர போக போக ஒன்றும் பயங்கரமாக இருக்க போகிறது உலகம். களி ஒன்றும் பயங்கரமாக போக போகிறது நீங்களே பார்த்துருப்பீர்கள். கட்டெல்லாம் போயிடுத்து, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பெல்லாம் போயாச்சு. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம். இஷ்டத்துக்கு இருந்தால் தான் பெரிய விஷயம். குடும்பத்துக்கு அகெயின்ஸ்டாக போய் நான் இந்த காரியம்லாம் பண்ணால், புரட்சி பண்ணால் தான் அது பெரிய விஷயம். இப்படி தான் ஓடின்னு இருக்கு இல்லையா. திரும்பியே வரக்கூடாது, அதில் தெளிவாக இருப்போம். அதுக்காக அவசரப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நல்லா இந்த வாழ்க்கையை அனுபவித்து
நிறைய பாகவதம் கேட்போம், ராமாயணம் கேட்போம், சிவபுராணம் கேட்போம், நிறைய நாமா சொல்லுவோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்துட்டு எப்போ போகணும்னு பகவான் கூப்பிட்றானோ அப்போ போவோம். நமக்கு என்ன அவசரம்? பக்தாளுக்கும் வாழ்க்கை அழுக்காது, ரொம்ப லோக்காயுதர்களாக இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கை அழுக்காது. பக்தர்களுக்கு ஒன்றும் நான் கோடி ஜென்மம் எடுப்பேன்னு அவள் சொல்லுவாள். கடைசியில் அவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா அவளுக்கு என்னென்னா, எனக்கு இருக்கான், என் கிருஷ்ணன் இருக்கான், நான் எவ்வளோ வாட்டி வந்தாலும் கிருஷ்ணன் என்னை விட மாட்டான்னு நம்பிக்கையில் பேசுகிறாளா. உலகத்தில் இருக்கிறவளுக்கு எவ்வளோதான் பண்ணாலும் திருப்தியே வராது. உலகத்தில் திருப்தி வருமா? உலகத்தில் ஒருத்தர் நல்ல ஃபோன் வாங்கினேன் சார், நான் அடுத்த வருஷம் அடுத்த மாடல் வருது, அதை விட இன்னும் நல்ல கேமராவான், இன்னொரு 1000 ரூபாய் போடு, திருப்தியாகவே இருக்க முடியாது. நேற்று வரைக்கும் லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரின்னு சந்தோஷப்பட்டோம். இப்போ சாக்லேட்டில் உப்பு போட்ட சாக்லேட்டு, காரம் போட்ட சாக்லேட்டு, வகை வகையாக வந்து திருப்தியே ஒருத்தன் படக்கூடாதுன்னு தான் உலகமே இருக்குது. பத்தேல இது பகவானுடைய ஒரு விளையாட்டு இல்லையா? முன்னாடி ஒரு சின்ன குடிசை இருக்கா, 4 ஒரு ரூம் இருந்தால், வெளில ஒரு தோட்டம் இருந்தால் நிம்மதியாக இருந்தோம். இப்போ 4 பெட்ரூம் இருந்தாலும் போகல. நமக்கு அந்த டிவி பார்க்க ஒரு ரூம் வேணும், டைனிங் பண்ண ஒரு ரூம் வேணும், படுத்துக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும், உருள்றதுக்கு ஒரு ரூம் வேணும், எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு ரூம் வேணும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஊர் ஒம்பு தான் இருந்தாலும் சொல்கிறேன், திருப்திங்கிறது வரவே வராது. அதனால அவர் சொல்கிறார், அற்ப சுகத்தை நாடாதிரு மனமே. உண்மையான செல்வம் ஒருத்தருக்கு என்னன்னா திருப்தி தான் உண்மையான செல்வம் இல்லையா? ஒரு வாட்டி நம்ம வாமன பகவான் இறங்கி போகிறார் பலி சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு. அவரை பார்த்து பலி சக்கரவர்த்தி கேட்டான், உமக்கு என்ன வேணும்னு கேட்டான். வந்தது வரதராஜர். வரதராஜரை பார்த்து இவன் என்ன வர வேணும்னு கேட்குறான். அவரே அப்பப்போ பார்த்தார், பரவாயில்ல எனக்கு கூட வரந்தர ஒருத்தருக்கான்னா எதுக்கு சான்ஸ் விடணும், குட்ரா வரத்தன்னார். என்னன்னா 3 அடி நிலம் போகிறோன்னார் அவர். உடனே அவன் கேட்டான், என்ன சுவாமி உங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு சொல்லித்தரலையே அவங்க சீனியர்ஸ் எல்லாம், ஒருத்தர் தானம் தரனா மேக்ஸிமம் கறந்துட்டு போகிறத விட்டுட்டு என்ன நீர் ரொம்ப குழந்தையா இருக்கீரே அப்படின்ட்டார். அவர் சொன்னார், நீ எனக்கு இந்த உலகத்தையே கொடுத்தா கூட இந்திரலோகம் இருந்தால் பெட்டர்னு தோணும், இந்திரலோகத்தையும் சேர்த்து கொடுத்தா பிரம்மலோகம் இருந்தாலும் போகணும்னு தோணும். அதனால திருப்தி தான்ப்போ உண்மையிலேயே பெரிய செல்வம். நான் உட்காரத்துக்கு 3 அடி நிலம் வேணும், அந்த 3 அடிக்கு மேலே நீ எக்ஸ்ட்ரா 1 அடி கொடுத்தாலும் எனக்கு என்ன புரியாது, நான் படுத்துக்கிறதுக்கு 6 அடி, உங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சல், நீங்களாம் பாக்கியவான், நீங்கள் 5 அடியில் படுத்துட்டுலாம். இப்போ படுத்துக்கிறதுக்கு தூங்கும் பொழுது அந்த பெட்ரூமு 1000 சதுரடியாக இருந்தா என்ன, 10 சதுரடியாக இருந்தா என்ன, தூங்கும் போது ஒன்றும் தெரிய போகிறது இல்லை இல்லையா? தூங்கும் பொழுது டெம்பரேச்சர் 21 டிகிரியா 24 டிகிரியா 28 தெரிய போகிறது இல்லை. இப்போ தூக்கத்தில் இதெல்லாம் அவசியமே இல்லை நமக்கு. ஆனாலும் இது வேணும் அது வேணும் இப்படிலாம் நினைக்கிறோம். ஏன்னா திருப்தின்னு ஒன்று வரவே வராது. அதனால அங்கே பலியை பார்த்து அழகாக வாமன பகவான் சொல்கிறார், எனக்கு உண்மையான ஆபரணமே திருப்தி தான், எனக்கு உண்மையான செல்வமே திருப்தி தான். 3 அடியில் எனக்கு திருப்தி வரலைன்னா நீ 3 லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி வராது. இதெல்லாம் சொல்லித்தர்றார் அவருக்கு. உடனே கடைசியாக அவங்களுக்கே தெரியும், 3 அடி கேட்டான் பகவான். உடனே அவன் கொடுத்தேன்ட்டான். 1 அடியாக இந்த உலகத்தை எடுத்தார், 1 அடியை விண்ண அளந்தார், 3வது அடி எங்கேன்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்கணும் பகவான்னா, அவர் உலகத்தை வாங்க வரல. ஏன்னா உலகம் அவரோட படைப்பு தான், நிறைஞ்சதும் அவர் உலகத்தில் நிறைஞ்சே இருக்கார். அவர் வாங்க வந்தது இந்த பக்தனை தாங்கிட்ட சேர்த்துக்கணும்னு வந்தார் அவர். அதனால ரொம்ப அழகாக குருநாதர் ஆங்கிலத்தில் சொல்வார், பகவான் didn't come for the possession, he came for the possessor. இந்த தன்னுடையதையே எடுக்க வரல, தான் ஒரு எண்ணம் இருந்ததே அதை எடுக்க தான் வந்தான் நான் பகவான். அதனால அவன் பலியோடைய அந்த சொத்தை எடுக்க வரல, பலியே தன்னுடைய ஒரு சொத்தை வாங்க வந்தான் நான் பகவான். அப்புறம் என்ன பண்ணிட்டான், பலி கொடுத்துட்டான் தானே, தான் தலையை கொடுத்துட்டு நீ உங்கள் 3வது பாதத்தை என் தலையில் வைங்கன்ட்டான். இப்போ பலியை தான் சொத்தை ஆக்கின்ட்டார் இல்லையா? இப்போ பலியை பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பாச்சு? இப்போ உங்களோட சொத்து ஒரு 2 ஏக்கரா நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நிலம் தன்னை தானே பார்த்துக்குமா? அது என்ன பண்ணும், எனக்குன்னு ஒரு எஜமான் இருக்கான், அவன் தான் பார்த்துக்கணும், அவன் தான் வேலி போடணும், அவன் தான் பார்த்துக்கணும்னு இருக்கும் இல்லையா? அப்படி பலி இப்போ சாம உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இனிமேல் என்ன பார்த்துக்க வேண்டியது பகவான் தான். இப்போ பகவான் என்னானார், பலிக்கு தனியாக சுத்தலம்னு ஒரு பாத்தாளத்தில் ஒரு இடத்த கொடுத்து பலிக்கு கேட் கீப்பராக நின்றுட்டு இருக்கார் கதாதரரா. இப்போ அவர் அவர் பாட பாருங்க, அவரை பார்த்து போய் சொல்லி பலிக்கிட்ட வாங்கினா, ஐயோ அப்போ மாட்டினது ஏமாத்தினது பலி இல்லை, ஏமாறினது பகவான் தான். கடைசியில் பலியை தான் சொத்தா போட்டு வெள்ள காவல்காரனா கதாதரனா சுத்தலத்தில் இனி வரையும் நின்றுட்டு இருக்கான் அப்படின்றார். அப்போ இங்க விஷயம் திருப்தி, உண்மையான திருப்தி போறோம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக லாஜிக்காக சொல்கிறேன், அறிவுபூர்வமாக சொல்கிறேன். நீங்கள் அந்த திருப்தியை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு வெளில வச்சாலும் நிச்சயமாக அதிருப்திக்கு எல்லையே கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஒன்று வருது, நாளைக்கு அதை விட பெட்டராக வரும், நாளைக்கு அதை விட பெட்டராக வரும் இல்லையா? முதல்ல எல்லாம் ட்ரெயினில் டிக்கெட் கிடைச்சா பெரிய விஷயம், அப்புறம் தேர்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, இப்போ புதுசாக வந்தே பாரத் வர போகிறது, அதில் இன்னும் சூப்பரான ஏசி, இப்படி போயிட்டே இருக்க போகிறது. இதில் இதே கிடையாது. யார் புத்திசாலினா இருக்கக்கூடிய
நம்மளுடைய விஷயங்களை வச்சுண்டு திருப்தியாக இப்படி வாழலான்னு யார் யோசிக்கிறாளோ அதுதான் புத்திசாலி. ஏன்னா திருப்தின்ற அந்த சர்க்கிளை தாண்டி வெளில போனோன்னா முடிவே கிடையாது இல்லையா? அதனால அவர் சொல்றார், அற்ப சுகங்களை நாடாதிரு மனமே. அவசிய தேவைகளை நிச்சயமா பூர்த்தி பண்ணணும். ஏன்னா அது கிருஷ்ணன் கீதையில சொல்றான், தர்ம அவிரோதமா இருக்கக்கூடிய காமம் அப்படின்னா ஸ்திரீ புருஷ விஷயம் நினைக்க வேண்டாம், எல்லா ஆசையும் காமம் தான். தர்ம அவிரோதமான ஆசை அப்படின்னாலே தேவைன்னு அர்த்தம். எதெல்லாம் அடிப்படை தேவையோ ஒரு மனிதனுக்கு அதெல்லாம் கிருஷ்ணன் தான். அதை நம்ம புறக்கணிக்க கூடாது, அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏற்றுப்போம். ஆனால் அதுக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயத்த கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறான்னு இறங்கினோன்னா அவங்களும் அதிருப்தி, நானும் அதிருப்தி. நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு மாமா சொல்லுவார், என்னென்னா அவன் கிணத்துல குதிச்சா நீ குதிப்பியாடா அப்படிம்பார் அவர். அந்த மாதிரி அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு இருக்காமல் இருக்கணுமா. அதுக்கப்புறம் சொல்கிறார், பற்பல யோசனைகள் செய்யாதிரு மனமே, முற்பிறவி வினைகள் மாறாதாமே. முற்பிறவி வினைகள் மாறாதாமே. நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா அதோடைய விளைவு எதனால நம்ம இப்படி இருக்கோம்னா, முற்பிறவிலையோ இந்த பிறவிலையோ நிறைய கர்மா பண்ணதுனால இப்படி இருக்கோம். திரும்ப திரும்ப நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன் கேட்டு பிரயோஜனமே கிடையாது. இது எல்லாருக்கும் தெளிவு தானே? இப்போது ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு ரோட்டில் போகக்கூடிய பானிபூரியை சாப்பிட்டோன்னு வச்சுப்போம். அந்த பானிபூரி சுகாதாரமாக இல்லைன்னு வச்சுப்போம், வயிற்று வலி வரத்தான் வரும். எனக்கு ஏன் வயிற்று வலிக்கிறேன்? 4 நாள் முன்னாடி சாப்பிட்டதோட விளைவு பார்ப்போ. இப்போ நீ என்ன பண்ணிக்கணும்னா, ஏன் வந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வயிற்று வலி போகிறதுக்கு என்ன வலின்னு தானே பார்க்கணும். நம்ம ஞானானந்தர் இருந்தார் இல்லையா தப்போவனத்தில், சில பேர் பார்த்துருக்கலாம் அவரை. பெரிய மகாத்மா, பெரிய ஞானி. அவருக்கு மெட்ராஸில் ஒரு அட்வொகேட் ஜென்ரலாக ஒருத்தர் இருந்தார். 1960 முன்னாடி 1950 சொல்கிறேன். கிருஷ்ணசுவாமி ரெட்டியார்னு பேர் அவருக்கு. அவர் ஞானானந்தருடைய பரம பக்தர், ஹைகோர்ட்டில் ஜட்ஜு, அவர் அட்வொகேட் ஜென்ரல்லாம் பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் பிரசிடென்சிக்கே எல்லா சட்டத்துறையில் நம்பர் 1 இருந்தவர். ஞானானந்தருக்கு அப்படி ஒரு பக்தர் அவர். எப்போ பார்த்தாலும் ஒரு கோர்ட்டு ஜட்ஜுன்னா கேட்கணுமா, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டைனா பளிச்சுன்னு இருக்கும் அவருக்கு. ஒரு சின்ன அப்பழுக்கற்ற ஒரு வேஷ்டி சட்டை, அழகாக இருப்பார். சாதுக்கள்னா பிடிக்கும், குருநாதர்னா உசுறு. அவர் ஒரு நாள், அவர் நல்ல ஆன்மீகமாகவும் இருக்கார். அவர் ஒரு நாள் ஒரு கேள்வி வந்தது அவருக்கு, நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு பூர்வ ஜென்ம வினை தான் காரணம்னு சொல்கிறார்கள். சரி இருக்கட்டும், போன ஜென்மத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணேனே வச்சுப்போம், அந்த பாவத்தை நான் ஏன் பண்ணேன்? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்தில் வேற ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கணும். சரி, அதை நான் ஏன் பண்ணேன்? போயிட்டே இருக்குது, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அட்வொகேட்டு ஜட்ஜெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு தீர்வு வரலைன்னா அவர்களால் நிம்மதியாக இருக்குது, தூங்க முடியல அவரால். இது ஒரு பதில் கிடைச்சாகும். இது கர்மானால இந்த வினை பையனால கர்மாவா, எது முதல்ல வந்தது? பாபத்தினால பாவம் பண்ணேன்னா என்னன்னே புரியலையே. முதல் கர்மா நான் தப்பாக எப்போ பண்ணேன்? நான் ஒரிஜினலாக எந்த தப்பு எப்போ பண்ணேன்? அப்போ அந்த தப்பை பண்ணாமல் இருந்தால் நான் இப்படி இருப்பேனா? இப்படிலாம் கேள்வி வந்தது. இப்படிலாம் கேள்வி வந்தால் யார்கிட்ட போவோம்? குருக்கிட்ட தானே போவோம். அடுத்த நாள் கார் எடுத்தார், குடுன்னு வந்துட்டார் தப்போவனத்துக்கு. கார்த்தால் அவர் வரும்பொழுது ஜென்ரலாக ஒரு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். காஃபியை நம்ம சம்ஸ்கிருதத்தில் காஃபிக்கு கஷாயம்னே பேர். கஷாயம் காஃபி மாதிரி தானே, இந்த பொடியெல்லாம் சேர்த்து வடிகட்டி ஒரு கஷாயம் வரா மாதிரி காஃபியும் அப்படி தான். உடனே ஞானானந்தரை பார்த்து இந்த கேள்வி கேட்டு உடனே கிளம்பணும்னு நினைச்சார். கார்த்தால வந்த உடனேயே அவர் நமஸ்காரம் பண்ண உடனே, இங்கு நீதிபதி அவர்கள் வந்துள்ளார், கஷாயம் கொடுப்போம் அப்படின்னார். உடனே குடுன்னு கூட்டின்னு போய் கஷாயம் கொடுத்தார். காஃபி குடித்தார். குடிச்சிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கார். அவரும் வந்து உட்காந்தார். சாமி, ஒரு கேள்வி இருக்குது சாமி அப்படின்னார். கேள்விகளை அப்புறம் கேட்போம், முதலில் பூஜைக்கு போவோம் அப்படின்னார். உள்ளே போனார். பாதுகா பூஜை நடந்தது. சாமி உட்காந்துட்டு இருக்கார். பூஜை முடிஞ்ச உடனே கேட்க வரும்பொழுது நீதிபதி அரசர் அவருக்கு மற்றும் ஒரு கஷாயம் கொடுப்போம், திருப்பி கூட்டின்னு 2வது காஃபி. திரும்பி வந்தார். கேள்வி கேட்கலான்னு வரும்போதெல்லாம் காஃபி, கஷாயம் கஷாயம் கஷாயம்னு ஒரு 10-12 கஷாயம் சாப்பிட்ருப்பார் அவர். என்னன்னே புரியல அவருக்கு. வயிறு எப்படி இருக்குமோ தெரியல எனக்கு. சாயங்காலம் கிளம்பியே ஆகணும். அப்படி கிளம்பலான்னு போகும்பொழுது அவர் சொன்னார், சாமி நீங்கள் வேற எந்த தடையும் சொல்லாமல் என் கேள்வியை நீங்கள் கேட்டே ஆகணும். கேட்போமே அப்படின்றார். உடனே அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். நான் இன்னைக்கு ஒரு கஷ்டப்படுறேன்னா அது போன ஜென்மத்தில் தப்பு பண்ணேன்றீங்க. அந்த போன ஜென்மத்து தப்பு நான் எதனால் பண்ணேன்? அதுக்கு முன்னாடின்றீங்க. எந்த ஜென்மால என்ன தப்பு பண்ணதுனால நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு புரியல. ஒரிஜினலாக நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படிலாம் கேட்டுட்டே இருக்கும்பொழுது அப்படின்றார். தேவா அப்படின்றார். உடனே இப்படி பார்க்குற, என்ன சாமி
எப்பொழுதும் அப்பழுக்கற்ற வெள்ளை உடுக்கும் உங்களுக்கு ஒரு கஷாய கரை படைந்துள்ளதே அப்படின்றார். பார்த்தா அவரோட ஷர்ட்டுக்கு கீழே ஒரு கஷாய கரை கரெக்டாக பளிச்சுன்னு இருக்கிறதுல நல்லா தெரியறது அந்த கரை. உடனே சாமி நான் போய் இதை உடனே அலம்பிட்டு வரேன். இருப்போம் இருப்போம். முதலில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும், எவ்வளவு கஷாயம் சாப்பிட்டீர்கள் என்று அப்படின்னா, ஐயோ என்னலையா சாமி, ஒரு 10 இருக்குமா 12 இருக்குமா? ஓகே, அந்த 12ல் எத்தனாவது கஷாயத்தினால் இங்க கரை படைந்தது? சாமி அதான் முக்கியம். ஒவ்வொரு நிமிஷமும் நான் இதை அலம்பலைன்னா கரை பர்மனண்டா படிச்சிருமே, நான் உடனே போய் அலம்ப வேண்டும். அதுதான் நீ செய்ய வேண்டும். எந்த ஜென்மத்தில் எந்த கர்மத்தால் உனக்கு கஷ்டம் என்ற விசாரணை தேவையில்லை. இருக்கக்கூடிய நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த கரை போவதற்கு வழியை பார்ப்போம். எப்படி வந்ததுன்ற கேள்வி முக்கியமில்லைன்னார். புரிஞ்சுது பாருங்க. அவருக்கு ஓன்னு அழுதார், காலில் விழுந்தார், புரண்டார். தெளிவு வந்துருச்சு அவருக்கு. அதனால இந்த கேள்வி இருக்கு பார்த்தேளா, அனாவசிய கேள்வி எல்லாம் குழப்பிக்க கூடாது. ஏன் இது வந்து ஜோசியங்கிட்ட சொன்னா ஏதாவது சொல்லுவான், பித்ரு தோஷமா சர்ப்ப தோஷமா, நீங்க குரங்கு அடிச்சீங்க, ஏதோ அடிச்சேன்ப்பா கஷ்டம், இப்போ இது போறதுக்கு என்ன வழி காட்டுறாரு இல்லையா? போறதுக்கு வழி என்ன? பிரார்த்தனை பண்ணு, நாமா சொல்லு, நல்லதை பண்ணு. இனிமே அதை திரும்பி பண்ணா அது தவறுகள், அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதனால இங்க அழகா சொல்றார், பற்பல யோசனைகள் செய்யாதிரு மனமே, முற்பிறவி வினைகள் மாறாதாமே. அந்த வினையெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? அதெல்லாம் மாறாது. என்ன பண்ணு, ரொம்ப யோசிக்காத, எவ்வளோ முடியுமோ அதை அனுபவிச்சு தீர்ப்போம். அனுபவிக்கிறது கஷ்டமா இருக்கா, வா அழு, நாமா சொல்லு, பிரார்த்தனை பண்ணு. அது நம்மளுடைய வீரியத்தை குறைக்கும், இல்லைன்னா மொத்தமாக ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணும். அதனால பண்ண வேண்டிய உருப்பட வேண்டிய வழி அதுதான் அப்படின்னு காக்கிறார். என்ன பண்ணணும் அதுக்கு? சான்றோர்கள் சென்ற வழியில் நன்றாக நீயும் சென்றிடுவாயே. நமக்குன்னு ஒரு பாதை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள்ல நம்ம முட்டாள்களா? அவர்கள் தான் உண்மையான அறிவாளிகள். அவர்கள் அழகான ஒரு பாதை போட்டு காமிச்சிருக்கார்கள். அந்த பாதையில் நம்மளும் நடப்போமே. அது ரொம்ப அழகாக யுதிஷ்டிரர் மகாபாரதத்தில் ஒரு கேள்வி பதிலாக வருது. இப்போ கேள்வி பதிலாம் சொல்கிறோம் இல்லையா, ரேபிட் ஃபயர் கொஷின்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் மகாபாரத காலத்தில் எழுதிட்டு போயாச்சு எல்லாம். அதுக்கு யக்ஷ பிரஷ்னம்னு பேர். இந்த 5 பாண்டவர்களும் ஒரு நதிக்கு போகிறார்கள். ஒத்தோத்தரா ரொம்ப தாகமாக இருந்தது வனவாசத்தும் போது. ஒத்தோத்தரா அந்த நதிக்கிட்ட போகிறார்கள். அந்த நதியில் ஒரு யக்ஷன் இருந்தால், ஒரு சின்ன ஒரு பூதம் மாதிரி ஒன்று இருந்தது. அது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் தண்ணியை குடிக்கணும், இல்லைன்னு கீழே விழுந்துருவேன்ட்டு முதல் 4 பாண்டவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் குடிச்சு பொத்துன்னு விழுந்தார்கள். இந்த தர்மபுத்திரர் போனவர்கள் வரலையேன்னு அவர் போய் பார்க்கும் பொழுது அவர் 4 பேரும் இங்கே கீழே விழுந்ததை பார்த்தார்கள். முதல்ல நம்ம தண்ணியை குடிச்சிட்டு இவர்கள் என்னென்னு பார்க்கலான்னு தண்ணியை குடிக்கும் போது யக்ஷன் வந்து கேட்குறான், நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லு அப்படின்னார். என்ன விஷயமா கேட்க போறேன்னா தர்ம விஷயம்னா ஹாப்பி ஆயிட்டார். தர்மபுத்திரனும் அவருக்கு அந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும். அதனால தாகத்தை மறந்தார், கிளீனாக உட்காந்துட்டார், அழகாக ஆசனம் போட்டு கேள்வின்னு. அது கேள்வியை கேட்டுட்டே வருது. ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் திருப்பி மறு கேள்வி கேட்கக்கூடாது, கிராஸ் எக்ஸாமின்லாம் பண்ணக்கூடாது. என்ன வாட் யூ மீன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த கேள்வி ஒன்று கேட்கறது, செல்ல வேண்டிய பாதை என்ன அப்படின்னு கேட்கறது. செல்ல வேண்டிய பாதைக்கு என்ன பதில் சொல்வேன்? இப்போ செல்ல வேண்டிய பாதை என்ன நீங்கள் எங்களை கேட்டேன்னா, மெட்ராஸ்னா இப்படி போகணும், கொச்சின்னா அப்படி போகணும், கன்னியாகுமரினா இப்படி போகணும், எங்கே போகணுங்கிறத பொறுத்திருக்குலாம் சொல்லக்கூடாது. பதில் கரெக்டாக பதில் சொல்லணும். அவன் கேட்குறார், அந்த யக்ஷர் செல்ல வேண்டிய பாதை என்ன தெரியுமா பதில் சொன்னார்? என்னுடைய மூதாதையர்களும் ஆன்றோர்களும் சென்ற பாதையில் செல்ல வேண்டும். சந்தோஷப்பட்டது யக்ஷர் இல்லையா? அதனால பெரியோர்கள்லாம் சான்றோர்கள்னு ஏன் பேர்னா அவர்கள் சொல்வதெல்லாம் சான்று. அதுதான் நமக்கு உண்மையான அத்தாரிட்டி. சான்றுன்னு அர்த்தம், அதுதான் பிரமாணம். நமக்கு பிரமாணிக்கர்கள்னு நம்ம வடமொழியில் சொல்கிறது தான் தமிழில் அழகாக சான்றோர்கள்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு சான்று. ஏன்பா இப்படி பண்ணுற? எங்கள் தாத்தா அப்படி பண்ணார். நீ ஏன் கரெக்டாக நம்மளுடைய இந்த மாதத்தில் சனிக்கிழமை தீபம் போடுறேன்னு எங்கள் அப்பா போட்டார், தாத்தா போட்டார், போடுறேன். இதுக்கு மேலெல்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பக்தி விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சான்றோர்கள் சென்ற பாதையில் சென்றிடுவாயினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பாகவத கதை கேட்டிடுவாயே சதா, பகவன் நாம ஜபம் செய்திடுவாயே. சுலபம். முதல்ல கதை கேளணும், நிறைய கதை கேட்கணும். நாமம் உண்டு போருமானா போகிறோம். ஆனால் அந்த நாமத்தில் நம்ம கொஞ்சம் கூட விலகாமல் இருக்கணும்னா நிறைய நல்ல விஷயத்தை கேட்டு மனசை ஸ்திரப்படுத்தணும். இல்லைன்னா ஒரு 4 மாதம் சொல்லுவோம், 5ஆவது மாதம் சோர்வு வந்துடும், நாமத்தை விட்டுடுவோம். கதை கேட்க நமக்கு இன்ஸ்பிரேஷன் வரும். இன்னும் நிறையா நாமா சொல்லணும், இன்னும் நன்றியோடு இருக்கணும், இன்னும் நிறைய நம்பிக்கையோடு நாமா சொல்லணும், பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறதுக்கெலாம் என்ன அவசியம்னா என்ன கேட்குறோமோ அதுதான். அசத்தான விஷயம் நிறைய கேட்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போயிடும் இல்லையா? அப்புறம் விளையாட்டாக போயிடும் எல்லாம்.
எப்படி நம்ம ஆகாரம் வாயில் சாப்பிட்றது உணவோ, அந்த மாதிரி காதுக்கு உணவு செய்தி, கண்ணுக்கு உணவு காட்சி, மூக்குக்கு உணவு நம்ம முகரக்கூடிய வாசனைகள். அந்த மாதிரி கண்ட விஷயத்தை கேட்குறோம், கண்ட விஷயத்தை பார்க்குறோன்னா சாப்பாடுனால மட்டும் விஷம் உள்ள போல, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் விஷமாக இருக்குது. இந்த பாகவதத்தில் விஷயத்தையே விஷம்னு தான் சொல்கிறது இல்லையா? அனாவசிய விஷயம் நிறைய காதில் போட்டுக்க நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச ஸ்ரத்த, கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுற மாதிரி விஷயத்தை காதே கொடுக்கக்கூடாது. அதுக்கு சான்ஸே தாட்சிணியமே பார்க்கக்கூடாது. போனால் போகிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நமக்கு தான் கஷ்டம். ஒருத்தர் விஷம் கொடுக்குறார், சார் ஆசையாக பண்ணேன் சார் விஷம், கொஞ்சம் குடிங்க சார் அப்படின்னா போனால் போகிறது அப்படின்னு குடிப்போமா? அந்த மாதிரி எது நம்மளுடைய ஒரு ஆன்மீகமான, நம்மளுடைய தேசத்தை பற்றியான ஒரு எதிராக இருக்கக்கூடிய விஷயம், அந்த மாதிரிலாம் இருக்கிற விஷயம்லாம் காதில் தாட்சிணியமே போடாது. வேண்டாம், எனக்கு கேட்க வேண்டாம், நீ உன்னுடைய அபிப்பிராயத்தை நீ வச்சுக்கோ, என் காதில் போடாது. ஏற்கனவே என் மனசில் நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் ஆட்டம் காண்டின்னு தான் இருக்குது, நீ வேறு ஏதாவது போட்டு அதை வேறு கெடுத்துட்டேன்னு என்ன பண்ணுறது? வேண்டாம் எனக்கு. அதனால பண்ண வேண்டியது என்ன? பாகவத கதை கேட்போம், சதா பகவன் நாம ஜபம் பண்ணிடுவோம். முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறார். நம்ம பக்தியில் முன்னேறணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிறர் குறைகளை பார்த்திட வேண்டாமே, உன் குறைகளை கண்டு களைந்திடுவாயே. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவா குறை பெருசாக தெரியும், நம்ம குறை நமக்கே தெரியாது. உண்மையான சாது யாரு அப்படின்னா, வேஷபூஷணங்களில் ஏதோ வெள்ளை சட்டை போட்டுருக்கார், மஞ்சள் சட்டை போட்டிருக்கார், காவி சட்டை, அது ஒரு விஷயம் இல்லை. உண்மையான சாது யாருன்னு ஒரு நாள் குருநாதர் சொல்லும்போது, யார் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காம தாங்கிட்ட என்ன குறை இருக்குது, தாங்கிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்த்து பார்த்து களையிறாரோ அவர் தான் சாதுன்ட்டார். மற்றவர்கள் குறை எப்பவுமே மனசு பெருசாக காட்டும். ஏன்னா நம்ம குறைய பார்க்கறதுக்கு நமக்கு தைரியம் இல்லாததுனால நம்ம கிட்ட இருக்கிற குறை தான் மற்றவங்க கிட்ட பெருசாக தெரியும் இல்லையா? ஆக்சுவலாக நம்ம வெளில பார்க்கக்கூடிய குறையெல்லாம் நம்மளுடைய குறை தான். ஒரு குழந்தைக்கு திருட்டுத்தனம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு குழந்தை வீட்டில் உட்காந்துருக்கு, ஒரு திருடன் உள்ளே வந்து ஒன்று திருடிட்டு போகிறான்னா அந்த மாமா வந்து ஏதோ எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். நமக்குள்ளே திருட்டுத்தனம் இருந்தால் தான் திருடன் வந்தான் திருடினான்ற ஒரு எண்ணமே நமக்கு வரும் இல்லையா? தெரியும். அப்போ தான் இது ஒரு அழகான உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம் சொன்னார்னா, வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய குறைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு சாது என்ன பண்ணுவார், வெளில ஒரு குறை இருந்தால் அவர் எப்படி திருத்தலான்னு பார்க்க மாட்டார், இதை பார்க்கக்கூடிய என்ன எப்படி திருத்திக்கிறதுன்னு பார்ப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். பொதுவாக நமக்கு ஏதாவது இங்கே இருந்தாலும் சிராச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு க்ரீம் தடவுவோம், வேனிஷிங் க்ரீம்லாம் வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த க்ரீமை எப்படி தடவுவோம், கரெக்டான இடத்துல தடவணும் இல்லையா? உடனே ஒரு கண்ணாடியை பார்ப்போம், கண்ணாடியில் எங்கே புண்ணு இருக்குன்னு பார்த்து கரெக்டாக தடவுவோம். இப்போ புண்ணு எங்கே தெரியறது? கண்ணாடியில் தானே தெரியுது. அப்போ எங்கே தடவணும் க்ரீமை? கண்ணாடியில் தானே தடவணும். ஆனால் நம்ம இங்கே தடவறோம். அப்படி தடவினா புண்ணும் சரியாக போகிறது. ஆனால் தெரியறது கண்ணாடியில், சரிப்படுத்தினது நம்மக்கிட்ட. இந்த கண்ணாடி தான் மற்றவர்களுடைய குறைகள்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட குறை ஒன்று தெரிஞ்சுதுன்னா அது கண்ணாடியில் பார்க்குற குறை மாதிரி. அந்த கண்ணாடி வேறு எதுவும் இல்லை, நம்ம மனசுன்ற கண்ணாடியில் அங்கே குறை தெரியறது. அப்போ அந்த குறையை அங்கே களைய வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே களையணும் முதல்ல. அப்படி பார்க்கக்கூடியவர்கள்லாம் சாதுக்கள், அவர்கள் தான் புத்திசாலிகள் இல்லையா? அந்த குறையை நம்ம சரிப்படுத்தினாலும் எல்லாமே சரியாக போயிடும். இந்த உலகம் இருக்குது பற்றியில, நம்ம பார்க்கறது தான் உலகம். அழகாக தமிழில் ஒரு பேர் இருக்குது, பாரதியார் கூட பாடுறாரு இல்லையா? பாரத தேசத்துடைய பெருமையை பார்க்கும்போது, பருக்குள்ளே நல்ல நாடு. இந்த உலகத்துக்கே சம்ஸ்கிருத ரீதியாக லோகம் அப்படின்னாலே லோகயத்தே இது லோகா, பார்ப்பதனால் அது லோகம்னு பேர். தமிழ்லையும் கரெக்டாக அந்த வேதாந்தம் வருது பாருங்க, பார் அப்படிங்கிறது. பார் அப்படின்னாலே உலகம்னு அர்த்தம், பார்க்கப்படுவதால் அது பார் இல்லையா? அதனால் பார்க்கறது தான் உலகம். நம்ம பார்வையை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிடும். யாருக்கு மஞ்ச காமாலையோ எல்லாம் மஞ்சளாக தெரிவார்கள். ஏன்னா விஷயம் அங்கே இல்லை, இங்கே இருக்கு. அதனால சாதுக்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இது பண்ணணும். எல்லாரும் அப்படி பண்ணணும்னு வற்புறுத்தத்துக்கு வரல. இங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாதுக்கள் ஆகி பகவானுக்கும் குருநாதருக்கும் பிரிய பாத்திரர்களாக ஆகணும்னு ஆசைப்பட்டீர்கள்னா நிச்சயமாக இது பண்ணணும். என்னென்னா, பிறர் குறைகளை பார்த்திட வேண்டாமே, தன் குறைகளை கண்டு களைந்திடுவாயே. நம்ம குறைய பார்த்து நம்ம ரொம்ப இது மாதிரி பண்ணுறோமோ, வெளில காட்டிக்க வேண்டாம். வெளில நம்ம அதை சொன்னோன்னா நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துட்டுருவா. இங்கே சொல்லலாமே, கிருஷ்ணா நான் இப்படி இருக்கேனே, வெளில எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா உலகம் ரொம்ப பொல்லாது, அதுவும் குறைய இருக்கும். நம்ம குறைய வச்சுன்னு நம்மளை முடிச்சுட்டு போய்டும் உலகம். அவளோட பேச்சே வேண்டாம், பகவான் கிட்ட வச்சுப்போம். குருநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, எனக்கு இப்படி இருக்கே, ஒருத்தர் சௌக்கியமாக இருந்தால் என் மனசு ஏன் சந்தோஷப்பட மாட்டேங்கிறது, கிருஷ்ணா அதை மாற்றேன்
ஹரே ராம ஹரே ராம். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இதை நம்ம பண்ணி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒத்துழைக்கணும், குருநாதரோட தங்கமாக மாற்றிடுவார், ஒரு ரோஜா பூவாக மாற்றிடுவார், ஸ்பட்டிகமாக மாற்றிடுவார். ஆனால் கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு குழந்தை அம்மா சாதம் ஊட்டும் பொழுது வாயை திறக்கணுமானோ, வேற எதுவும் பண்ண வேண்டாம். குழந்தை ஒன்றும் சமைக்க போகிறதில்ல, குழந்தை ஒன்றும் சம்பாதிச்சுட்டு அரிசியோ பருப்போ வாங்க போகிறதில்ல. அம்மா தான் அத்தனையும் பண்ணுறா, அப்பா தான் அத்தனையும் பண்ணுறா. அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, அம்மா மெனக்கிட்டு மடியில் உட்காந்துட்டு ஊட்டும் பொழுது வாயை திறந்து அம்மா நினைப்பாலாம், எவ்வளோ பெரிய சௌகரியம் பண்ணி கொடுக்கறது என் குழந்தை, பெரிய ஃபேவர் பண்ணிடுது எனக்குன்னு நினைப்பாளாம் அம்மா. ஏன்னா வாயை திறந்தது, அவ்வளோதான். சாப்பிட்றதுனால அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய சக்தி உள்ள போகிறதில்ல, இந்த குழந்தை தான் உருப்பட போகிறது. அப்போது குருநாதரும் அப்படி தான் அம்மா மாதிரி இருக்கார். எப்படியாவது கொஞ்சம் ஒத்துழைச்சோன்னா உன்னை தூக்கிட்டு வரத்துக்கு நான் தயாராக இருக்கேன்றார். அவர் ஏதோ பர்சனலாக இந்த உருவத்தோடு வந்து நம்மளோட உட்காந்தாதான் நினைக்காதீர்கள். குரு தத்துவங்கிறது இப்போ கூட இங்கே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட குருவை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம குருநாதருங்கிறது சர்வ வியாபி 100%. அது சம்ஸ்கிருதத்திலே வியோமவத் வியாப்த தேவாய தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. வியோமவத்துனா இந்த ஆகாசம்னு சொல்லக்கூடிய இந்த வெட்ட வெளிங்கிறது இல்லாத இடமே இல்லாத மாதிரி அந்த குரு எல்லாம் நீக்கமர நிறைஞ்சிருக்கார், பேசாமல் இருக்கார். நீங்கள் ஒத்துழைச்சேன்னா, நம்ம ஒத்துழைச்சோன்னா அப்படி தூக்கின்னு போகிறதுக்கு தயாராக இருக்கார். அதுக்கு முதல் படி என்னென்னா, நிறைய கதை கேட்போம், அந்த கதையை மனசில் தேக்கிப்போம், நிறைய நாமா சொல்லுவோம், மற்றவர்களுடைய குறையை பார்க்குறத குறைப்போம், நம்மளுடைய குறை என்னவோ அது பகவான் கிட்ட முறையிடுவோம். மற்றவர்கள் குறையினால நம்ம பாதிக்கப்பட்டா சரி, பாதிக்கப்படுங்கன்னு சொல்ல வரல. உங்கள் பாதிப்பை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க, நீங்கள் அதுக்கான பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. ஆனால் மனசால அவங்கள திட்டியோ, மனசால அவங்க குறைய பார்த்தோ, அதை திரும்ப திரும்ப கரிச்சு கொட்டுறதோ நமக்கு தான் பெரிய ப்ராப்ளம். அது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. நம்மளுடைய ஒரு ஆன்மா தான் அழுக்காருது அதில், இல்லையா? அதனால அதை சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், குருவே தெய்வம் என நினைவில் நிறுத்தி குரு சேவை என்றும் செய்திடுவாயே. குரு தான் தெய்வம், நடமாடும் தெய்வம் குரு தான், அதில் டவுட்டே கிடையாது. உபனிஷதே சொல்கிறது, ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்துன்னு ஒன்று எல்லாம் பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு சொல்கிறது. நீ என்ன பண்ணு, குழந்தைலேருந்து ஒரு தெய்வத்தை இருக்க பிடிச்சிக்கோ, அதை நல்லா பூஜை பண்ணு, அதை எப்படி வழிபடணும்னு நல்லா கற்றுக்கோ, அந்த தெய்வத்து மேலே அப்படி ஒரு அன்பை வெயி, அந்த தெய்வத்து மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வெயி. இது அத்தனையும் பழகிட்டியா, உன் வாழ்க்கையில் தெய்வம் ஒரு குரு அனுப்பும். அத்தனையும் நீ குரு கிட்ட அப்படி காமிச்சிட்டேன்னா உள்ள உன் தத்துவங்கள்லாம் பிரகாசிக்கும். பிரகாசந்தே மகாத்மனஹான்னு வருது. அப்போது நமக்கு தெய்வம் என்ன அனுப்புறதுன்னா ஒரு குரு அனுப்புறது. குரு அனுப்பினதுனாலே அவரும் தெய்வம் தான். அப்படிப்பட்ட குருவே தெய்வம்னு இருந்துட்டு அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கையோட, அவர்கிட்ட எந்த ஒரு கபட்டமும் இல்லாமல் உண்மையாக அவருக்கு, அதாவது நான் குருனா உடனே அவர் வரும்போதுன்னு சொல்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன திருவுருவத்துலேயும் அவர் தான் இருக்கார். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த உருவத்திலேருந்தும் அவர் பேசுவார். நம்பிக்கை இல்லைன்னா அவர் ட்ரெயினில் போகும்போது சாதாரண ஜனங்கள் அவர் சாதாரண மக்கள்னு பார்த்துட்டு போகிற மாதிரி தான் அது. நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் அவருடைய வெளிப்பாடு இருக்கே தவிர, இப்போ இங்கே கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்தால் இருக்கார், அப்படி இல்லைன்னா அவர் பேசாமல் இருப்பார். அவர் இருக்கிறது சத்தியம்தான், நம்பிக்கை இருந்தால் தான் அதை காட்டுவார். அவருக்கு ஒன்றும் எல்லாருக்கும் நான் இருக்கேன்னு காட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. இவ்வளோ அழகான உலகத்தை படித்தாரா, எங்கேயானு ஓரத்தில் கிரியேட்டட் பை கிருஷ்ணான்னு எங்கேயானு கைது போட்டாரா பாருங்க. நம்ம 5க்கு 5 ஒரு ஃபோட்டோவில் நம்ம ஏதோ காப்பி அடித்து ஒரு பெயிண்டிங் போட்டால் கூட ஆர்ட் பை ராமானுஜம்னு பெருசாக போட்டுக்கிறேன் கீழே. இப்படிப்பட்ட விசித்திரமான உலகத்தை படித்து எங்கேயானு ஓரத்தில் நான் இருக்கேன்னு காட்டுறாரா பாருங்க. எல்லாம் பின்னாடி தான் நிற்கிறார் அவர். எந்த அளவுக்குன்னா, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் என்பது இல்லையேன்னு சொல்கிறவங்க இருதயத்துலையும் இப்போ சாம உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் அதை. அப்படிப்பட்ட தெய்வம், அப்படி தான் குருவும். நீங்கள் அவரை தெய்வம் நினைச்சேன்னா அந்த தெய்வீகம் வெளிப்படும். அவரை சாதாரண மனுஷன் நினச்சா சாதாரண மனுஷன் மாதிரி பழகிட்டு போயிடுவார். நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் தெய்வம் பண்ணோம். ஒரு திருடன் கோவிலுக்குள்ளே வரான், இது ஒரு பகவானுடைய அர்ச்சாவதாரம்னு அவன் பார்க்கலன்னா அவர் பேசாமல் இருந்துருவார். நீ என்ன வேணாலும் கட்டின்னு போய், எனக்கு என்ன, நானா கேட்டேன் இந்த ஜுவல்லெல்லாம், பேசாமல் இருப்பார். ஆனால் ஒரு ஆழ்வாரோ பரம பக்தரோ போய் அழுதார்னா அங்கேருந்து பேசவும் பேசுவார். நீங்கள் எப்படி பழகிறீங்களோ அப்படி தான் பகவான் படுப்போம். யதான்றான் பகவான். நீ எப்படியெல்லாம் எந்த அளவுக்கு என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு என் கிருப்பை நான் காட்டுவேன் உனக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையுடன் பக்தி செய்திடுவாயே அப்படின்றார். என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கையோட பக்தி பண்ணு. பகவான் இருக்கான், சத்தியம். உலகம் இப்படி பர்ஃபெக்டாக நடக்கிறதே அது யாரோ ஒருத்தர் நடத்துறதுனால தானே. இயற்கை தான் எல்லாம் அப்படின்னா ஒரு ஒழுங்கு இருக்கவே கூடாது உலகத்தில். இயற்கையினாலே நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், நேச்சர்னாலே என்ட்ராப்பின்னு பேர். என்ட்ராப்பினா டிஸார்டர்லினஸ், டிஸார்டர்லினஸ்னால் ஒழுங்கீனம்.
ஒரு ஒழுக்கம் இருக்கே, பர்ஃபெக்டாக ஒரு ஆர்டர் இருக்கே. சூரியன் நாளைக்கு காத்தால் 6:15 வரணும்னா வராரு. அதே மாதிரி சந்திரன் இன்னைக்கு வந்து ஒரு கிரகணம் ஆக போகிறதுன்னா ஆறுது. எல்லாம் ஒரு கணக்கில் நடக்கிறதுன்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அத்தனையும். அப்படி இல்லையா? நம்மளுடைய உடம்பே எடுத்து பார்த்தா பகவான் இருக்காங்கிறது சத்தியம். நம்ம ரொம்ப கவனிக்கிறது இல்லை. மூளை எப்படி வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் உள்ளே போய் பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. நம்மளுடைய ஒரு ரத்தம் அங்கங்கே போய் எல்லாத்தோடையும் அப்படி ஒரு தண்ணி ஒரு இடத்துல குறைஞ்சதுன்னா கரெக்டாக வந்து நமக்கு இங்கே தாகம் எடுக்கிறது பாருங்க. இதெல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான் பகவான். இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, விசித்திரமாக பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போதே பகவான் இருக்கான். அவன் என் வாழ்க்கையை நடத்துகிறான், உலகத்தையும் அவன் தான் நடத்துகிறான். அதனால அந்த ஒரு பகவான் கிட்ட நன்றியோடு இருக்கணும், அவன்கிட்ட பக்தியோடு இருக்கணும்னு அந்த நம்பிக்கையோட பக்தி பண்ணிடும். ஹரியை நம்பி கெட்டவர் யாருமே இல்லை. நீங்கள் எந்த புராணத்தையும் எடுத்து பாருங்க, ஒரு கதை சொல்லுங்க எனக்கு. கிருஷ்ணனை நம்பி ஒருத்தன் கெட்டு போனான்னு ஒரு கதை காட்டுங்க பாப்போம். இல்லவே இல்லை. அதனால நம்மளும் கெடமாட்டோம், அந்த நம்பிக்கையில் பண்ணுவோம். பகவானும் உண்மை பக்தியும் உண்மை பலனும் உண்மை பக்தி வெளி வேஷமாக கூடாது. பக்தி பண்ணு, ஆனால் வெளி வேஷமாக பண்ணிடாத, பக்தியே வேஸ்ட்டாக போயிடும். உலகம் மெச்சுவதற்காக நம்ம பக்தி பண்ணோன்னா வேஸ்ட். அதுக்கு பேசாமல் நாஸ்திகளாக போயிடலாம். ஆனால் பக்தி யாருக்காக பண்ணும்? பகவானுக்காக பண்ணு. யார் 4 பேர் என்னை பார்த்து பக்தன் பக்தன் சொல்கிறதுனால ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பகவான் ஒரு செகண்ட் இவன் என் பக்தன், இல்லைன்னா இவைகள் பக்தை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே கரையேறிடலாம். அதனால் அவர் சொல்கிறார், உருப்படுறதுக்கு இதுதான் வழி. என்ன பண்ணுன்னா பக்தி பண்ணிவிடு, அதை நடிப்பாக்கிடாத, அதை வெளிவேஷமாக பண்ணிடாத, 4 பேர் மெச்சறதுக்காகலாம் பக்தி பண்ணாத, நம்ம பக்தியை அட்வர்டைஸ் பண்ணாத. இன்றைக்கி தான் நான் இதை பண்ணேன், இன்றைக்கி தான் நான் அதை பண்ணேன், நான் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னா பகவான் திரும்பி பார்க்க மாட்டான். அப்புறம் இந்த கொஞ்ச நஞ்ச கிருபையும் நமக்கு குறைஞ்சி போயிடும். உலகத்தால் புகழறதுக்கு மற்ற விஷயம் வேணால் வச்சுப்போம், பக்தியை மட்டும் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டே வராத அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிவிட்டு நம்ம குருநாதர் இதுதான் உருப்படுறதுக்கான வழி அப்படின்றார். அதனால் ரொம்ப சுலபமான வழி என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் கோவில்களுக்கு, இதுவும் கோவில் தான் என்னை பொறுத்த வரைக்கும், டெய்லி ஏதாவது ஒரு ரெகுலராக ஒரு கோவில் சென்று நாம் சேவித்தால்னு சொல்கிற மாதிரி வந்து வர வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை கேட்போம், ரொம்ப அழகாக அவர்களோட அளவாக பழகுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய குறைகள் என்னன்னு நம்மளே பார்ப்போம். அதனால மனசு உடஞ்சிடக்கூடாது. நமக்கு தான் பகவான் இருக்கானே, பகவான் கிட்ட போய் நம்ம குறைகளை முறையிட்டு என்ன இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மனிதனாக நீ முன்னேற்ற என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். நாமா சொல்லி பிரார்த்தனை பண்ணால் பகவான் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை கரையேற்றிடுவான். நிறையா நாமா சொல்லுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்குன்னு பகவான் ஒரு தெய்வத்தையும் ஒரு குருநாதரையும் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கிடைக்காத விஷயம். அந்த குருவை நல்லா இறுக்கி பிடிச்சிப்போம். என்ன பண்ண வேண்டியதுன்னா, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்டன்னா, உண்மையை எதிர்பார்க்கிறார், நாமத்தை எதிர்பார்க்கிறார், பிரார்த்தனையை எதிர்பார்க்கிறார். அது நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அந்த பக்தியையும் பிரார்த்தனையும் அனாவசியம். கோவிலில் 4 பேர் இருக்கும்போது கேசவா நாராயணா பார்க்குறாளா அப்படின்னு இருந்தால் இல்லையா? 4 பேர் பார்க்குறதுக்காக பண்ணுறோம். அப்போது நம்ம பக்தி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒழிச்சு வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வளரும். ஒரு சின்ன விதை போடுறோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே வெள்ளை போட்டோன்னா அது வளருமா? அது பூமிக்கு அடியில் ஒழிச்சு வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விடும், பெரிய ஆலமரம் ஆகிடும். அதையே அப்பப்போ எடுத்து வெள்ளை போட்டு உள்ளே பண்ணணும், ஒன்றும் முளைக்காது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி ஞான மார்க்கத்தில் சில ஆபத்து இருக்கோ, யோக மார்க்கத்தில் சில ஆபத்து இருக்கோ, கர்ம மார்க்கத்தில் சில ஆபத்து இருக்கோ, பக்திலையும் இது ஒண்டி தான் ஆபத்து. வேஷம் போடக்கூடாது, அவ்வளோதான். வெள்ளை யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்ம என்ன பக்தர்கள்லாம், என்ன பிரயோஜனம் தெரிஞ்சு, கடவுளுக்கு தெரியட்டும். அதனால தான் பக்தர்களையே ரொம்ப சிறந்த பக்தர்களுக்கு கோபிகைகள்னு பேர், கோப்பர்கள்னு பேர். கோப்பியம் அப்படின்னாலே ரகசியம்னு அர்த்தம். அதனால் அவர்களுக்கே கோபியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் கோப்பியம்னாலே ரகசியம். வெள்ளையே தெரிய வேண்டாம் யாருக்கும். நமக்கு தெரிஞ்சால் போகிறோம், நம்ம குருநாதருக்கு தெரிஞ்சால் போகிறோம். அவருக்கு தெரியாததே கிடையாது, நீங்கள் சொல்ல கூட வேண்டாம், அவருக்கு எல்லாம் தெரியும். அவரே சொல்வார், யாரானு என் முன்னாடி வரும்பொழுது, இட் இஸ் லைக் கிளாஸ் லைப்ரரி, ஆனால் நான் எடுத்து அந்த புஸ்தகத்தெல்லாம் படிக்க மாட்டேன். அவள் தான் பிரார்த்தனை பண்ணால் நானும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிவிடுவேன். இட் டசன்ட் டேக் ஈவன் half a second ஃபார் மீ டு see through everybodyன்றார். ஒரு கிளாஸ் லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து நிற்கிறேன். ஆனால் நான் ஐ சூஸ் நாட் டு see the books. ஏன்னா ஜீவன்னாலே 1000 பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் 1000 குறைகள் இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவன்கிட்ட நான் உங்கள் பொருட்டு பிரார்த்தனை பண்ணால் நிச்சயம் நடத்தி கொடுப்பாங்கிறதுனால உங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்லைன்னு குருநாதர் சொல்கிறார். அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு கிருஷ்ணர் மேலே. அதை நம்மளுடைய வாழ்க்கையை முழுக்க படிக்க தெரிஞ்சாலும் அவசியம் இல்லைன்னு சாம விட்டுறாரு பாருங்க. அதுதான் கஷ்டம். நம்ம ஏதோ பெரிய விஷயம், ஒருத்தரோட மனசை அறிதல் பெரிய விஷயம் நினைக்காது. தலைவலி அதை விட வேறு கிடையவே கிடையாது.
அவங்க மனசை நம்ம தெரிய ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அவரவர்கள் பேசுவதே நமக்கு கஷ்டமாக இருக்குங்கும் போது நினைக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய கிருப்பை. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பகவான் நமக்கு தெரியாமல் பண்ணதே பெரிய கிருப்பை. இல்லை வாழவே முடியாது, குடும்பத்திலே வாழ முடியாது இல்லையா? அதனால் பகவானுடைய கிருப்பை. அதனால் மகான்கள்லாம் என்ன பண்ணுறா, அந்த மாதிரி சக்திகள் இருந்தால் அத்தனையும் அடக்கி உள்ளே போட்டுடுறார்கள். ஏன்னா கண்ணை இருக்கான், அவன் பார்த்துக்க மாட்டானா? ஒருத்தர் வரும்பொழுது குருநாதர் சொல்கிறார், உங்கள் பிரார்த்தனை அத்தனையும் எடுத்து நான் கிருஷ்ணன் கிட்ட வைக்கிறேன், அவன் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறான். அது இப்போனா நமக்கு புரியாமல் இருக்கலாம், போ போ புரியும் நமக்கு, அவன் பண்ணதெல்லாம் சரியாக தான் பண்ணுறான்னு அப்படின்றார். இதுதான் சுருக்கமாக நாம் உருப்பட வேண்டிய வழி அப்படின்னு குருநாதர் நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற விஷயம். நாளைக்கு நம்ம சத்சங்க மேன்மையை பார்ப்போம். சில கதைகள் பாகவதத்துலேருந்து ராமாயணத்துலேருந்துலாம் எடுத்து பார்ப்போம். நாளைக்கு நாம மகிமை. ஏன்னா நம்ம எல்லாம் வாழ்க்கை, நம்ம பிராணனே மகாமந்திரம் தான். அது நான் திரும்ப 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 சொல்கிறதுனால நமக்கு இன்னும் அதில் வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஆர்வமும் ஜாஸ்தி ஆகணுங்கிறதுக்காக தானே சத் சங்கம். அதனால் 3வது நாள் நாளன்னைக்கு மகாமந்திரத்துடைய பெருமை, அது எப்படியெல்லாம் ஒருத்தரை மாற்றினதுலாம் நம்ம பார்ப்போம். சத்குரு மகாராஜுக்கு